ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டார்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு ஜயாதி பராசக்தி மாதா கி ஜெய். சுவாமியே சரணமையப்பா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஜெய ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஜயாஞ்சனேய மூர்த்தி கி ஜெய். ஜெய சத்குரு சுவாமினா ஜெய். ஸ்ரீ குருபியா நமः. சிவா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பூழிய கோன் வெப்பொழித்த புகலிய கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி உள்ளை அவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. ஸ்ரீ குருபியா நமः. எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையாலும் யோகிராம் சரத்குமார் பகவானுடைய அருள் ஆசியாலும் பரம பூஜ்ய குருஜி ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அருளாசியாலும் சிவகாசி நகரத்திலே இந்த ஒரு வாரம் பெரிய புராணத்தை அனுபவிக்க எனக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. மழை கொட்டி கொண்டிருந்தாலும் எப்படியாவது வரணும்னு வர்றீங்க பாருங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் 5 பேர் உட்கார்ந்தாலும் நான் 5000 பேருக்கு எப்படி பேசுவேனோ அதே தான் பேசுவேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பகவான் கேட்டுருக்கார், குருஜி அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார், சிவன் கேட்டுருக்கார், சிவன் அடியார்கள் கேட்டுருக்காங்க. அப்புறம் என்னம்மா? ஆக இந்த அற்புதமான பஜனாசிரமத்தை கட்டி காத்து வளர்த்து தொண்டுகளால் உயர்த்தி அன்பினால் நிகழ்த்தி பக்தியால் வளர்த்து பாசத்தால் வந்து எல்லாம் பண்ணுற எல்லாரையும் நமஸ்காரம். ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வணக்கம். நீங்கள் ஆசையோ கொண்டு 4 ரோஜா பூவை கொண்டு கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கிறார், 4 வாழைப்பழத்தை கொண்டு கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கிறார். இன்னைக்கு அற்புதமாக கொடையின் கீழே ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கார். என்ன ஆனந்தமாக இருக்கார் பார்த்தீங்களா காட்சி. அப்படியே உள்ளே வரும்போதே எனக்கு ஆஹா அப்படின்னு நெகிழ்ந்து போனேன். அதாம்மா சுவாமிக்கு எதை செய்தாலும் நம்ம பார்க்க பார்க்க கேட்க கேட்க மகிழ்ச்சி. அதனால்தான் தாயுமானவர் சொன்னார், உன்னை அலங்கரித்து உன்னழகை பார்க்காமல் என்னை அலங்கரித்தே இருந்தேன் பராபரமே. சுவாமிக்கு ஒரு மாலையை போட்டோடனே மட்டும் அழகாக இருக்கு, சுவாமிக்கு ஒரு கொடை வச்ச உடனே மட்டும் அழகாக இருக்கு, சுவாமிக்கு திருவாசி வச்ச உடனே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு அழகு இல்லையா? அதுதான்
நாம் நினைக்கிற அழகு கவர்ச்சி, சினிமாக்காரிகிட்ட பார்க்கறது கவர்ச்சி, சத்குருநாதன்கிட்ட பார்க்கறது கலை அழகு. அது பிளிஸ் டிவைன். அதை அனுபவிச்சாதான் தெரியும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைவர் யார் தெரியுமா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எப்படின்னு அவர் இல்லைன்னா பெரிய புராணமே நமக்கு கிடைச்சிருக்க. வாடி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றின்னு பாடுறேன் இல்லையா? அந்த வன்தொண்டர் சுந்தரர், ஆளாள சுந்தரர், நம்பி ஆரூரர், அவர் தான் பெரிய புராணத்துக்கே ஹீரோ, பாட்டுடை தலைவர். ஏன் சேக்கிழார் பெரிய புராணத்தை நமக்கு தந்தார்னா அதற்கு முன்னாடி 2 நூல் எப்படி இருந்தது? முதல்ல ஆண்டவனால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கி பாடிய திருத்தொண்டத் தொகை. அதை கொஞ்சம் விரித்து நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திரு அந்தாதி, அந்த 2 வச்சுத்தான் சேக்கிழார் பெரிய புராணம் பாண்டார். அப்போ சுந்தரருக்கு தானே முதல் வணக்கம். அப்போ பெரிய புராணத்தை தொடங்கும் போதே எங்கேருந்து தொடங்குறார் தெரியுமா? எந்த கையிலையிலே இருந்து இந்த நம்பி ஆரூருக்கு வந்தாரோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். திரும்பி எங்க முடிக்கிறார்? திரும்பி வெள்ளை யானையிலே கைலாசத்தில் போய் சேர்றார் இல்லையா சிவனோட, அங்கே முடிக்கிறார். அப்போ பெரிய புராணத்துக்கு யார் பாட்டுடை தலைவர்? சுந்தரர், ஆளாள சுந்தரர், நம்பி ஆரூரர், வன்தொண்டர், தம்பிரான் தோழர், திருத்தொண்டத் தொகை பாடிய திருநாவலூர் ஆடி. அந்த நாள் அப்போதைய அடிகளை சொல்லும்போது திருமுனைப்பாடி என்ற நாட்டில் தேவார மூவரில் 2 பேர் அவதரித்தார்கள். ஒருவர் சுந்தரர், மற்றொருவர் அப்பர் என்ற திருநாவுக்கரசர். அப்பர் அவதரித்தது திருவாமூர். சுந்தரர் அவதரித்தது திருநாவலூர். மறக்கவே மாட்டேன்ப்பா, உனக்கு புரியுதில்ல? எனக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு. தினம் தப்பாமல் வர்றா. யாரும் இல்லைன்னா மிருதங்கத்தை எடுத்து வாசிக்கிறார். அப்படித்தாங்க இருக்கணும். குருவுக்கு தொண்டு செய்யும்போது எந்த தொண்டுனாலும். திருச்சி ஐயப்பன் கோயிலில் நாங்கள்லாம் தொண்டர்கள் தான். பெரிய நன்கொடையாளருங்கிற கௌரவம்லாம் தொண்டர்கள். நானும் டாக்டர் ஜெயம் கண்ணனும் அங்கே ஷூ ஸ்டாண்டில் போய் நிற்போம். பூஜை பண்ணுற இடத்துக்கு போக மாட்டோம், தீபம் வைக்கிற இடத்துக்கு போக மாட்டோம், அங்கெல்லாம் போக மாட்டோம். ஷூ ரேக்கில் போய் நிற்போம். ஏன் தெரியுமா? க்ளவுஸ் போட்டுட்டு அடியார்களுடைய பாத கமலங்களை தழுவுகிற அந்த கால் அணிகளை எடுத்து கொடுப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தொண்டு. எந்த தொண்டு செய்கிறோம் கோயில்லன்னு இல்லைம்மா, மனசால ஒரு பூ எடுத்து போட்டால் போதும். அதுவும் முடியலையா யோகிராம், சொல்லிட்டு போனாலும் போதும். அவன் பகவான் என்ன கேட்குறாரு? நீ எதை கொடுக்குறேன்னு கேட்கல, உன் கையில் உள்ளதை பார்க்கல, உள்ளத்தை பார்க்குற. நீ கையில் என்ன கொடுத்துருக்க? தங்கம் கொடுத்துருக்கியா, வெள்ளி கொடுத்துருக்கியா, நோட்டு நோட்டாக கொடுத்துருக்கியான்னு பார்க்கல, உன் உள்ளத்தில் எத்தனை அன்பு இருக்குன்னு தான் பார்க்குற. உள்ளதை பார்க்காமல் உள்ளத்தை பார்க்கிற. அதான் பகவான். இல்லாட்ட அவர் தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லிக்குவார். நான் இங்கே சொன்னேன், பிச்சைக்காரன் என்பவர் யார்? நம்மகிட்ட இருக்கிற வேண்டாததெல்லாம் போடுறவர். அப்போ பகவான் என்ன சொல்கிறார்? உங்கள்கிட்ட வேண்டாதது என்ன? கெட்ட குணம்லாம் இருக்கு இல்லையா? காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். காமம்னா என்ன? பொருந்தாத ஆசை. அது எந்த ஆசையாக இருந்தாலும், பொம்பளை மேலேயோ, காசு மேலேயோ, பதவி மேலேயோ, பணத்து மேலேயோ. கோபம், எதுனாலும் முழுக்கு கோபம். கஞ்சத்தனம், லோபம். மோகம், பொம்பளை பித்து. மதம், நான்
நான் யார் தெரியுமா? நான் நினச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? இதுக்கு பேர் தான் திமிரு, ஆணவம். முந்தையெல்லாம் படங்களுக்கு எப்படி பேர் வைப்பாங்க? தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், பாசம், பாசமலர், இப்படியெல்லாம் பேர் வச்சாங்க. இப்போ திமிரு, ராட்சசன், ராட்சசி. படத்துக்கு பேரை பார்த்தீங்களாம்மா? ராட்சசியை பார்க்க அங்கேயா போகணும்? ரொம்ப பேர் வீடுகள்லேயே பார்க்குறாங்களே ராட்சசிகள். ஆக மதம். அடுத்தது மாச்சரியம்னா பொறாமை. நீங்கள் வீடு கட்டிட்டா எனக்கு பொறாமை, அவங்க கார் வாங்கிட்டா பொறாமை, அவங்க பிள்ளைக்கு எம்பிபிஎஸ்சில் சீட் கிடச்சிடுத்துன்னா எனக்கு பொறாமை, அவங்க பொண்ணுக்கு வேலை கிடச்சிடுத்துன்னா எனக்கு பொறாமை. இப்படியெல்லாம் தானே உலகம். நீ பொறாமப்படப்பட நீ இருக்கிற இடமே வெந்து போகும். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுரி உய்த்து விடும். உங்களுக்கு பொறாமை வரவே வராது. எனக்கு பகவான் என்ன கொடுக்கணுமோ அதைத்தான் நான் வாங்கிக்க முடியும். அவளுக்கு கிடைச்சதே எனக்கு கிடைக்கலையேன்னு நான் ஏங்க முடியாது. யாரோ தங்க இப்போ ஒரு 2 நாள் முன்னால் ஒரு ப்ரோக்ராமுக்காக கேட்டாங்க. எனக்கு இவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்னு கேட்டு பழக்கம் இல்லைன்னு. என்னங்க நேற்றுக்கு வந்த பேச்சாளர்லாம் 50,000 1,00,000 வாங்குறாங்க, நீங்கள் லூஸாக இருக்கீங்க. நான் சொன்னேன், எனக்கு யாரை பார்த்தும் பொறாமல் கிடையாது. விளக்கெண்ணெயை தடவிக்கொண்டு ஆற்று மணலிலே புரண்டாலும் எனக்கு எவ்வளோ ஒட்டுமோ அவ்வளவுதான் ஒட்டும். புரியுதா? நமக்கு எவ்வளோ ஒட்டணுமோ அது ஏன் அடுத்தவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணி வாங்கணும்? அவருக்கு தெரிய நமக்கு என்ன தேவையோ கொடுப்பார். நமக்கு என்ன குறைச்சல்? அதுக்காக அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமைப்படணுமா? வாங்கக்கூடாது. இது உங்களுக்கு என்ன, உடம்பும் கெட்டு போகும், மனசு கெட்டு போகும். பொறாமைப்படக்கூடாது. ஆக இந்த வேண்டாததெல்லாம் வாங்கிக்கிறாரு, அவர் தான் பிச்சைக்காரர். பகவான் பிட்சாடனா வந்தது அப்படித்தான். தாருகாவனத்து ரிஷிகள் பத்தினிகள்கிட்ட சோறு வாங்கிறதுக்காக வரல. உங்ககிட்ட இருக்கிற வேண்டாததெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. சரி, இப்போ நம்ம இப்போ யாரை பார்க்க போகிறோம்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யார்? கைலாயத்திலே சுவாமியினுடைய பிம்பமாக இருந்தவர் தோழன். சுவாமிக்கு பூ பறிக்க நந்தவனத்துக்கு போனார். அங்கே பார்வதி அம்மாவுக்கு 2 தோழிகள், கமலினி, அனிந்திதை. அப்படி அவங்க 2 பேரும் பூ பறிக்க வந்தாங்க. இந்த சுந்தரர் இங்கேருந்து போனார். சுந்தரர்னாலே அழகானவர்னு அர்த்தம் தெரியுமா? சுவாமிக்கு பேர் சுந்தரன். சோமசுந்தரன், கற்பூர சுந்தரன், கடம்பவன சுந்தரன், மீனாட்சி சுந்தரன். சுந்தரம், எனக்கு சுந்தரகாண்டம்னாலே ரொம்ப பிடிக்கும். சுந்தரன்னா அனுமன். ஆக அந்த கமலினி, அனிந்திதை அங்கே பூ பறிச்சுட்டு இருந்தாங்க. ஆளான சுந்தரர் இங்கே சிவனுக்கு பூ பறிக்க வந்தார். அண்ணலும் நோக்கினார், அவர்களும் நோக்கினார். கம்பன் சொல்லுவான், அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அதுக்குள்ள ஒரு புது கவிதை பாடினான். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், அவ அண்ணனும் நோக்கினான், அடித்து நொறுக்கினான். அண்ணங்காரன் வந்து அடிச்சுட்டானோ, ஏன்டா என் தங்கச்சியை பார்த்து. அண்ணலான ராமன் பார்க்க, அவள் சீத்தை பார்க்க 2 பேர் உள்ளம்தான் கவரணும். இங்கே 3 பேர் உள்ளம் கவர்ந்தது. இங்கே சுந்தரர், கமலினி, அனிந்திதை. அப்பன் பார்த்துட்டார். யார்? அம்மையப்பன். சுந்தரனே, சுவாமி, ஏண்டா இது எந்த இடம்? காமனை வென்ற இடம், மன்மதனை நான் சுட்டரித்த இடம். இங்கேயே உனக்கு ஆசையா? போ, மண்டலத்துக்கு போட்டார். சுவாமி, நான் இங்கேயே திசை மாறி போயிட்டேன்னு மண்ணுலகத்துக்கு போனால் வழி தடுமாறி போயிடுவேனே. கவலைப்படாத,
நீ வழி தடுமாறி போகாமல் உன்னை தடுத்து ஆட்கொள்ள வருவேன். எத்தனை பேர் இந்த வரம் வாங்கிக்கிறோம்? பூமிக்கு வர்றோம், சுவாமி நான் வழி தடுமாறி போனா என்னை தடுத்து ஆட்கொள்றியான்னு கேட்குறோமா? சுந்தரர் கேட்டு வாய்ந்தார். ஆக அண்ணலும் நோக்க அவர்களும் நோக்க கமலினி, அனிந்திதை, ஆளாள சுந்தரர் மூவரையும் மண்ணுலகத்துக்கு போகும்படி படைத்தார் பரமேஸ்வரன். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் நன்னினார். நம்முடைய தமிழ்நாடு செய்த தவம், மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார். சுந்தரர் எதுக்காக இந்த பூமிக்கு வர்றாரு? திருத்தொண்ட தொகை தர. அதுக்காகத்தான் 2 பெண்கள் மேல மனசு போச்சு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும்ல, ஒன்னொன்னுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் கேட்பேன், ஏம்மா நான் நாளைக்கு ஒரு நாள் தனமாக இருக்கு, இன்னைக்கு சுந்தரர் வரலாறு தொடங்கி நாளைக்கு வரைக்கும் சொல்ல போகிறேன், மழை பெஞ்சா என்ன வரக்கூடாதா? அப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்கு மழையில் நான் நெஞ்சா உடனே நெஞ்சில் சளி கட்டுன்றும், நான் வரமாட்டேன். அவங்களுக்கு ஒரு காரணம். இன்னொரு பொண்ணு என்ன சொல்லும், எனக்கு அடுத்த வாரம் செமஸ்டரில் ஒரு பேப்பர் முக்கியமான எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும், வரமாட்டேன். ஒரு காரணம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு காரணம் இருக்குல்லம்மா. அப்போ சுந்தரர் மண்ணுலகத்துக்கு வரணும்னு அதுக்கு ஒரு காரணம் வேண்டாமா? தவம் செய்த தென்திசை வாழ்ந்திட. நம்ம தவம் பண்ணினதுனால தான் வடநாட்டிலே அவதரித்த யோகிராம் திருவண்ணாமலைக்கு வந்து நமக்கு அருட்காட்சி தந்தார். தவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார். அதுக்கு தான் 2 பெண்களை பார்த்தோன்னே என்ன பார்வை உங்கள் பார்வைன்னு பார்த்தார். பார்த்தாரா? சுவாமி பார்த்துட்டாரா? மண்ணுலகத்துக்கு போன்ட்டாரா? இப்போ ஆளாள சுந்தரர் என்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மண்ணுலகத்தில் திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூர் என்ற ஊரிலே சிவாச்சாரியார் வீட்டு பிள்ளையாக, குருக்கள் வீட்டு பிள்ளையாக வந்தார். கமலினி திருவாரூரில் கோவிலுக்கு நடனமாடுகிற தேவதாசி குடும்பத்தில் வந்தார். அனிந்திதை திருவொற்றியூரில் வேளாளர் வீட்டில் அவதரித்தார். சுவாமி எப்படி விளையாடுறார் பார்த்தீங்களா? அடியார்களுக்குள்ளே ஜாதி வித்தியாசம் இல்லை. நான் நேற்றுக்கு என்ன சொன்னேன், வேளன் கண்ணப்பனை அத்தனை பேரும் உச்சியில் வச்சு போற்றினான். தலித் என்ற ஹரிஜன நந்தனார அத்தனை பேரும் போற்றினாங்க. ஜாதி வித்தியாசம் உண்டாடி அடியார்களுக்கு ஜாதி உண்டா? நீங்கள் சத்தியமாக கேளுங்க, யோகிராம என்ன ஜாதின்னு யாரும் கேட்டீங்களா? யாராவது ஜாதி என்னன்னு கேட்டால் வந்தீங்க? கிடையாது. ஜாதினா பூச்சோ சுவாதுக்கின்னு கபீர்தாசர் சொன்னான்னு இல்லையா? ஞானத்தை பார்க்கணும், பக்தியை பார்க்கணும், அருள் காட்சியை பார்க்கணுமே தவிர அவங்களுக்கெல்லாம் ஜாதி கிடையாது. எல்லாத்தையும் கடந்தவங்க அடியார்கள். அதனால தான் அரசரையும் பாடினார், அந்தனரையும் பாடினார், வேளாளரையும் பாடினார், புலையரையும் பாடினார், குயவரையும் பாடினார், எல்லாரையும் பாடினார் சுந்தர். அதுதாங்க சமத்துவ காப்பியம். இன்னைக்கு சும்மா சமத்துவம் சமத்துவம்னு யாருக்கோ சலுகையை கொடுக்கறது பேர் சமத்துவம் இல்லை. அத்தனை பேரையும் பாடினார் சேக்கிழார், அத்தனை பேரையும் பாடினார் சுந்தரர், அத்தனை பேரையும் தன் அடியார்களாக சுவாமியை எடுத்துட்டார். அதான் சமத்துவம். நம்ம ஆன்மீகம் பண்ணாத சமத்துவமா? ஆமாம், குருஜி பண்ண பக்கத்தில் இருக்கார். அவர் எந்த ஜாதியும் பார்த்தா அடியார்களை ஏற்றுக்கிறாரு? கிடையவே கிடையாது. எல்லாரும் உங்களுக்கு உண்டும். அதான் சமத்துவம். சமத்துவத்தை நம்ம ஆன்மீகம்தான் வளர்க்க முடியும், அரசியல் வளர்க்க முடியாது. தைரியமாக சொல்லுவோம். அரசியல் சமத்துவம் சமத்துவம்னு ஓட்டு வாங்கலாம், ஆனால் ஆன்மீகம் ஒன்றுதான் உண்மையாக
ஆத்மார்த்தமான சமத்துவத்தை கொடுக்க முடியும். இப்போ ஆளாள சுந்தரராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவலூரில் சடையனார் இசைஞானியார் தம்பதிகளுக்கு பாதி சைவ அந்தனர் சுவாமிக்கு பூஜை பண்ணுறாங்க இல்லையா, சிவன் கோயிலில் சிவாச்சாரியார் குருக்களையா அவங்க குடும்பத்தில் பிறந்தார். கமலினி திருவாரூரில் சுவாமிக்கு முன்னால் நடனம் ஆடுகிற கணிகையர் ருத்ர கணிகையர் குடும்பத்தில் பிறந்தார். அனிந்திதை திருவொற்றியூரிலே ஞாயிறுக்கிழார் என்ற வேளாளர் வீட்டில் பிறந்தார். இப்போ நான் எதுக்கு ஜாதியை சொல்கிறேன்னு கேட்க போறீங்க. சுவாமியே கலப்பு திருமணத்தை ஆதரிச்சிருக்கார். அதுக்காகத்தான் இப்போ திரும்ப திரும்ப ஜாதியை பற்றி சொல்லுவேன். ஆமாம், என்னம்மா ஜாதி? மனுஷனாக இருக்கணும், குணத்தோடு இருக்கணும். குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். சரி, திருநாவலூரில் பிறந்துட்டார். என்ன பேர் வச்சாங்க? நம்பி ஆரூரர். அவங்களுக்கு திருவாரூர் ஆண்டவன் மேலே ரொம்ப பக்தி. நம்பி ஆரூரர் பேர் வச்சாங்க. இந்த குழந்தை வெளியில் நடவண்டி உருட்டுது. அந்த காலத்துலலாம் பேட்டரி கார்லாம் கிடையாது. இந்த கட்டையில் நடவண்டி உருட்டுவாங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசில் தானே வாங்கி கொடுத்தோம். இப்போ தானே பேட்டரி கார், அது உட்கார்ந்த உடனே பட்டனை மட்டும் அது பாட்டு கார் போடுது. இப்போ மாடர்ன். இப்போ நான் நடவண்டி உருட்டுனா என் கொள்ளு பேத்தி நடவண்டி உருட்டுவாளா? பேட்டரி காரில் தான். எல்லாம் அதுகளுக்கு விளையாடுற சாமான் கூட கீ கொடுத்தா அது அப்படி இப்படி நடக்கும், ஓடும், சுற்றும். இப்போ எல்லாம் எந்திரமயம், மின்சாரமயம் எல்லாமே. இந்த குழந்தை அழகே வடிவமாக அப்படி வாசலில் நடவண்டி உருட்டுது. ராஜா தேர்ல வர, அந்த நாட்டை ஆளுகிற பல்லவ ராஜா, நாடுவாழ் நரசிங்க முனை அரையர், அவனும் ஒரு அடியார். இந்த குழந்தையை பார்த்த உடனே யார் வீட்டு குழந்தை? சிவாச்சாரியார் வீட்டு குழந்தை. இவர் சத்திரியர், அவங்க சிவாச்சாரியார். நேரம் போகிறார், உங்கள் குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன். நீங்கள் யார்? எங்கே? எப்படி பாருங்க, குருக்கள் வீட்டில் பிறந்த குழந்தைய மன்னன் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறான். கொண்டு வந்து நகையாக கொட்டுறான். ஆக மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் ரெண்டு கலந்தது. கல்வி, பூஜை அதெல்லாம் சிவாச்சாரியார் குடும்பத்தில், அலங்காரம், ஆபரணம் அதெல்லாம் ராஜாவோட குடும்பத்தில் ரெண்டும் கலந்து அழகா. அம்மா, நம்ம பகவான் ஒரு சிரட்டை, ஒரு விசிறி, ஒரு ஷாலு, அவர் வாட்டு சிக்கு பிடிச்ச தலையோட ஒரு பாட்டு தலைப்பாய் கட்டின்னு போவார். சில குருமார்கள் உடம்பு பூரா நகை, கையிலெல்லாம் பூரா நகை, 10 விரலை தப்பு சொல்லக்கூடாது. பக்தர்கள் அவங்க ஆசைக்கு போட்டு விட்டுருக்காங்கன்னு நினச்சிக்கணும். எந்த குருவையும் குறை சொல்லக்கூடாது. காஞ்சி பெரிவா முரட்டு கதர் காவி, அதை அப்படி சுற்றின்னு இருப்பார். ஃபுல்லாக கூட சுற்றின்னு இருப்பார். இடுப்பில் பாதி முழங்கால் வரைக்கும் கூட கட்டின்னு போவார். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. புட்டபர்த்தி சாய்பாபா ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு, பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும்தான் வெள்ளை கலர் ட்ரெஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்ம எந்த குருவையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் சுந்தரர் எப்படி இருந்தார், அப்பர் சாமி எப்படி இருந்தார்? அப்பர் ஒரு சின்ன கதர், அந்த கதரோ கைத்தறியோ ஏதோ தெரியாது, காவி. காவின்னா என்ன அர்த்தம்? ஆரஞ்சு கலர் காவி. காவி கலர்னா தெரியும்ல, அதை கட்டின்னு இருப்பார். ஆனால் சுந்தரர் எப்போ பார்த்தாலும் கிரீடம், குண்டலம், மாலை, கங்கணம் அப்படி இருப்பார். ஏன்னா ராஜாவுக்கு ஸ்வீகாரப்படல. நீங்கள் 4 பேரை பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்த குழந்தை இப்படி ஒரு கொண்டையை போட்டுண்டு இப்படி தாளத்தை வச்சுன்னு குழந்தையா இருப்பார். அப்பரும் மாணிக்க வாசகனும் தலையில் ஒரு ருத்ராட்சம், கழுத்தில் ஒரு ருத்ராட்சம், நெத்தியில் பட்டை, கழுத்தில் ருத்ராட்சம் கொட்டை, அவ்வளோதான்.
இந்த சுந்தரர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கல்யாண கோலத்தில் இருப்பார். நல்லா போய் இனிமேல் பார்க்கணும், கோயிலுக்கெல்லாம் போகணும். சும்மா நேராக சிவன் மட்டும்தான் கும்பிடவே கூடாது, நால்வரெல்லாம் கும்பிடணும். அதுக்கு தான் சொல்லணும். நால்வரெல்லாம் கும்பிடுவியா, 63 கும்பிடுவியா? அப்படி எல்லா அடியாரையும் கும்பிட்டு தான் சுவாமிக்கு பிடிக்கும். சரி, இப்போது இவ்வளோ அழகாக வளர்கிற குழந்தைக்கு அந்த காலத்தில் பையனுக்கு 16 பொண்ணுக்கு 12 கல்யாணம். இப்போல்லாம் உதப்பாங்க. திருமண வயது பெண்ணுக்கு 21. அதுக்கு முன்னாடி பண்ணால் உதப்பாங்க. 18 ஆகாமல் பண்ணினாக்க ஜெயிலில் போட்டுருவாங்க ஒரு காலத்தில். ஆனால் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் பெரிய பிள்ளையே ஆகலையாம், 9 வயசில் கல்யாணம். எங்கள் அம்மாவுக்கு 9 வயசு, எங்கள் அப்பாவுக்கு 19 வயசு, 10 வயசு. இப்போ யாராவது பண்ணிப்பாங்களா? இப்போ பொண்ணுகள்லாம் என்ன கேட்குறாங்க? 2 years டிஃப்ரென்ஸ், 2 வயசு வித்தியாசம் இருந்தால் நான் ஏதாவது போய் சொல்கிறேனம்மா? இன்றைக்கி அவ்வளவு நான் தெரிஞ்சு தான் சொல்கிறேன். 2 வயசு வித்தியாசம் இருந்தால் போதுங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு 19 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 9 வயசு. பெரியவளையே ஆகலையாம், பிறந்த வீட்டிலையே வச்சுருந்தாங்களாம். 15 வயசில் ருதுவானாங்களாம், புஷ்பவதி ஆனாங்களாம். அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. இன்றைக்கி 15 வயசில் பொண்ணு படிக்க போவாளா, கல்யாணம் பண்ணிப்பாளா? 9 வயசில் அவள் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போவாளா, கல்யாண மண்டபத்துக்கு போவாளா? யோசிப்பாங்க. இப்போ சுந்தரருக்கு 16 கல்யாணம் பேசுகிறாங்க. யார? இதே சிவாச்சாரியார் குடும்பத்தைச் சேர்ந்த ஷடங்கவி சிவாச்சாரியார் என்பவர் பெண்ணு கல்யாணம் பேசிட்டாங்க. அவளுக்கு பேர் என்னன்னு கூட சொல்லல. ஒத்த குலத்து ஷடங்கவி சிவாச்சாரியார் பேதையை மனம் பேசினார்கள். நல்லா கவனிக்கணும். இவர் 2 பெண்களுக்காக வந்தார். அதில் ஒருத்தி திருவாரூரில் பிறந்திருக்கா, இன்னொருத்தி திருவொத்தியூரில் பிறந்திருக்கா. ஆனால் இவருக்கோ 3வது ஒரு பொண்ணை கல்யாணம் பேசுகிறாங்க. இது யாருக்கு தெரிஞ்சுது? இன்விடேஷன் வைக்காமலே பரமசிவனுக்கு. அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? அவர் என்ன சொன்னார்? நீ வழி தடுமாறி போகாமல் உன்னை தடுத்து ஆட்கொள்ள வருவேன் சொல்லியிருந்தாரா? இப்போ இங்கே கல்யாண மண்டபம் முகூர்த்தம் தொடங்க போகுது. சூரியன் அப்படியே உதிக்கிறானா. எப்படி உதிக்கிறானா? சுந்தரருடைய மனக்கோலத்தை பார்ப்பதற்கு வந்தான மனக்கோலத்தை, கல்யாணத்தை இல்லை. அதுலேயே கிண்டலை பாருங்க, கல்யாண கோலத்தை பார்க்க வந்தார். தேர்ந்தது தொடையல் மார்பன் திருமண கோலம் காண கதிரவன் உதித்தான். இப்போ சிவபெருமான் புறப்பட்டுட்டார். சிவன் கோயிலில் சாமி புறப்படும் போது மல்லாரின்னு வாசிப்பாங்க கம்பீர நாட்டையில். பார்த்துருக்கீங்களா? இது தாளமும் சொற்கட்டும் தான் உண்டு, சாகித்யம் கிடையாது. நாங்கள் சங்கீதம் படித்ததுனால சொல்கிறேன். அதுக்கு பேர் மல்லாரின்னு பேர். அது வாசித்தாதான் சாமி அப்படி புறப்பட்டு வருவார். தேருக்கு புறப்படும் போது, திருமஞ்சனம் பண்ண போகும்போதெல்லாம் மல்லாரி வாசிப்பாங்க. நீங்கள் நாதஸ்வர கலைஞர் இருந்தால் போய் கேளுங்க. இப்போ சிவபெருமான் புறப்பட்டு வர்றார். ஆளு மறை சூழ்கையிலையின் கண்ணருள் செய்த சாலு மொழியால் வழி தடுத்தடிமை கொள்வார் மேலுற எழுந்து மிக கேடுற அகன்று மாலுமயனுக்கு மரியார் ஒருவர் வந்தார். ஆளுமறை சூழ் கையிலையின் கண் அருள் செய்த. கைலாசத்தில் என்ன அருள் செஞ்சார்? உன்னை வழிதடுத்து அடிமை கொள்வேன், வழிதடுத்து அடிமை கொள்வேன் என்ற வாசகத்தை காப்பாற்ற மேலுற எழுந்து மிக கீழுற அகன்று மாலுக்கும் அயனுக்கும் அரியவரான சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையான் வந்தார். அண்ணாமலையை சொல்லாம பகவான் சொல்ல முடியுமா? ஆமா, ஒரு தடவை காஞ்சி பெரியவர், ஞானிகள் பேசவே வேண்டாம், அவங்க இப்படி கண்ணால் பார்த்தே பேசிக்குவாங்க.
காஞ்சி பெரியவா திருவண்ணாமலைக்கு கார் அனுப்புறார். யார? யோகியை கூட்டின்னு வரச்சு. நடந்த நிகழ்ச்சி ஸ்ரீமடத்திலேயே எனக்கு சொன்ன நிகழ்ச்சி. திருவண்ணாமலைக்கு காஞ்சிபுரத்துலேருந்து கார் வந்துருச்சு. ஒரு ஐயர் ஒரு டிரைவர் 2 பேரும் வராங்க. சுவாமியை நமஸ்காரம் பண்ணி, பெரியவா ஓ வர சொன்னாரா, என் காரில் ஏறி உட்காந்துட்டார். அங்கே உள்ளே போயாச்சு. பகவான் உள்ளே வர சொல்லிட்டாரு. பெரியவா அப்படி உட்காந்துருக்கா, நம்ம பகவான் அப்படி உட்காந்துருக்க. 10 நிமிஷம் அப்படி 2 பேரும் பார்த்துட்டு இருக்க. அவர் இப்படி இருந்தால் நீ போயிட்டு வானா ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இந்த காரில் போகிற அந்த ஐயருக்கு ஒரே மண்டைய குடையுது. எதுக்கு அவர் வர சொன்னார்? இவர் எதுக்கு அங்கே போனார்? வீட்டாப்புல உட்கார்ந்தாரு. நானும் தான் நின்றுட்டு இருந்தேன். தெரியவா ஏதாவது சொல்ல போகிறான்னு. சரி இவராவது ஏதாவது பேசுவார்னு பார்த்தேன், கேட்கல. 10 நிமிஷம் ஆச்சு. அவர் எப்படின்னாரு, இவர் எப்படின்னாரு, இவர் எப்படின்னாரு, வந்துட்டார். இவருக்கு கொடையுது. உண்மை பேசலையா? சாமி அப்படின்னாரு. அப்படின்னாரு. நீங்கள் உங்களை எதுக்கு கூப்பிட்டார் பெரியவங்க? மகா பெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தெய்வம், நடமாடிய தெய்வம், பகவான் மாதிரி தான் கூப்பிட்டார்ல. நீங்கள் காரில் வந்தீங்கல்ல, எதுக்கு கூப்பிட்டார்? எதுக்கு கூப்பிட்டார்னு என்கிட்ட சொல்லிட்டார். எப்போ சொன்னார்? நாங்களாம் நின்றுட்டு தானே இருந்தோம். ஒரு வார்த்தை கேட்கலையே. எனக்கு தான் காது செவிடா, ஒன்றுமே கேட்கலையே சாமி. இல்லை இப்போ என்ன சொன்னாலும் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா சந்தோஷப்படுவேன் சாமி அப்படின்னார் அந்த ஐயர். பகவான் என்னை பார்த்த உடனே, சுரத்குமார் உனக்கு ஒரு கட்டளை தரட்டுமான்னு கேட்டார். என்னன்னு கேட்டேன். நீ ராமநாமத்தை தானே பரப்புற? ஆமாம். அப்போது கோவிந்தாபுரத்தில் எங்கள் பீடாதிபதி போதேந்திர சுவாமிகளுடைய அதிஷ்டானத்தில் ராமநாமம் வருஷம் பூரா கேட்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அங்கே போய் நீங்கள் இருக்கலாமா? இவருடனே, இல்லை சுவாமி, இந்த பிச்சைக்காரன் திருவண்ணாமலையில் தான் இருக்க விரும்புகிறோம், அவ்வளோதான், போயிட்டு வா அப்படின்ட்டு. இதுதான் நடந்திருக்கு. பகவன் நாம போதேந்திராள் ஆசிரமத்தில் நீ போய் இருக்கியா? மடத்தை அங்கே வச்சு ராமநாமத்தை தானே? இல்லை, நான் திருவண்ணாமலையில் இருக்கணும் தான் வந்திருக்கேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு. சரி அப்போ போயிட்டு வா, இங்கே இருந்து உன்னோட தொண்டுகளை செய்யிட்டு அவ்வளோதான் நடந்தது. அவங்க பேசவே இல்லையேன்னா அவங்க கண்ணாலேயும் மனசாலையும் பேசிக்குவாங்க. நம்ம மாதிரி கொஞ்சம் பேச வேண்டாம். நம்ம வாயை திறந்து மூடாமல் பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னேன்னு புரியுதா அப்படி கேட்போம். அப்போ புரியாமலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் வீட்டில் பேசுறது பார்த்துருக்கீங்களா? ஏங்க இவ்வளவு நேரமாக நான் கத்திக்கிட்டே இருக்கேனே, உங்களுக்கு எதனாச்சும் புரிஞ்சுதா? புரிஞ்சதுனால தான் அடி உன்னோட கொடுத்தனமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில பேர் வீட்டில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன உங்கள் காது செவிடா போச்சாம? இதுக்கு மேலே சத்தம் போட்டேன்னா செவிடாவே போயிடும். சில பேர் வீட்டில் கணவனும் மனைவியும் இறைஞ்சே பேச மாட்டாங்க. என் மருமகெல்லாம் பேசுறது எனக்கு சமயத்தில் காது கேட்காது, நல்லது. காது கேட்காது நல்லதுதான். சத்தமாகவே பேசுவேன். நான் தான் மைக்கில் பேசி பேசி சத்தமாக பேசுகிறேன். அவங்களாம் சத்தமாகவே பேச மாட்டாங்க. அவங்க ஃபோன் பேசினா கூட நல்லா இருக்கும், இவ்வளோதான் பேசுவாங்க. நான் ஹலோ வாழ்க வளமுடன், எப்படி இருக்கீங்க? நான் சத்தம் பண்ணுவேன். நான் என் குறைய சொல்ல நான் சத்தமாக பேசுவேன். அவங்க இப்போ மருமக 2 பேரும் சிரிப்பாங்க. அதுவும் சின்ன பையன் வாய் தரும் உதவி விதியிறதே தெரியாது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கணும், எப்படி எனக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. அம்மா நீ சத்தமாக பேசினா தான் கேட்கும்னு நினைக்கிறியார்? செல்லில் சாதாரணமாக பேசினா நல்லா கேட்கும். நமக்கு பாதி நேரம் டவர் கிடைக்காத, கத்துன்னு கத்தணுமே. அதில் வேற கட்டாயிடுச்சாம்போம். அப்புறம் கட்டாயி கேட்குதும்பாங்க. அப்போ வச்சுருங்க, நான் வெளியில் வந்து கூப்பிடுறேன்போம். நான் அன்றைக்கே சொன்னேன்ல, முந்தியெல்லாம் வீட்டுக்குள்ள லேண்ட்லைன் ட்ரிங் ட்ரிங் அப்படின்னு ஃபோன் அடித்தா ஃபோன்
அப்படின்னு உள்ளே ஓடி வருவோம். இப்போ செல்லில் பெல் அடித்தா வெளியில் போகிறோம். இந்த வந்துட்டு எங்கே டவர் கிடைக்கல, வெளியே காலம் மாறி போச்சு. ஒரு டெலிஃபோன் ஆஃபீஸரை என்னை பேச கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சப்ஜெக்டும் பேசணும்ல. அப்போ நான் சொன்னேன், இந்த ஃபோனுங்கிற ஒன்று இல்லைன்னாலும் பைத்தியம் பிடிக்கும், இருந்தாலும் பைத்தியம் பிடிக்கும். முந்தியெல்லாம் அவங்க காரு, வைர நெக்லஸ்ஸு இதை வச்சு பணக்காரங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போது அவங்க வச்சிருக்கிற செல்லு 1 லட்சமா 2 லட்சமா அதை வச்சு தான் அவங்க பணக்காரங்கன்னு கண்டுபிடிக்கும். இன்னும் சில பேர் அந்த சுண்ணாம்பு டப்பா நோக்கியா தான் வச்சுருப்பாங்க. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் அப்படின்னு கம்பன் சொன்னான். இப்போ அண்ணலும் நோக்கியா, அவளும் நோக்கியா. கனெக்டிங் பீப்புள், கனெக்டிங் பீப்புள். இப்போ அதுக்கு மேலே ஆப்பிள்லாம் ரொம்ப சகஜமாக வச்சுக்கிறாங்க. குழந்தைகள்லாம் செல்லில் வச்சு தானே சோறே திங்குது. செல்லில் எதையாவது போட்டால் அதை பார்த்துட்டு தான் அம்மா ஊட்டுற சோறு கூழ் சாப்பிடுது. காலம் மாறி போச்சு. நம்ம வீடுகளே அப்படித்தாம்மா இருக்குது. நான் ஒரு நாள் வந்தே பாரத்தில் பெங்களூர்லேருந்து வந்தேன். மதுரைக்கு போகிற வந்தே பாரத்தில் திருச்சி வந்துட்டு நான் ஊருக்கு போனோம். இந்த இப்படி எதிர இருக்கிற சீட்டு கிடச்சிருச்சு. அந்த டேபிளில் குழந்தைய உட்காந்துறாங்க. சின்ன குழந்தை, 1 வயசு. அந்த குழந்தை ஏறி பெங்களூரில் உட்கார்ந்ததில் இருந்து நான் திருச்சியில் இறங்குற வரைக்கும் செல்லை விட்டு கண் எடுக்கலை. நான் சொன்னேன், குழந்தைக்கு அந்த ரேஸ் எல்லாம் கண்ணு வலிக்குமா, மூளை நாள். அது இல்லைன்னா கத்துன்னு கத்தி இப்போ கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் சண்டைக்கு வந்துடுவாங்கங்கிற. அது பிடிக்கினா கத்துன்னு கத்துவான். நான் உடனே பாட்டிகிட்ட தரியா அப்படின்னு என் சொல்லியும் சேர்த்து பிடிக்கிட்டு இருக்கு. நான் பாட்டிகிட்ட தரியா செல்ல அப்படின்னு கேட்டேன். இந்த கைகளுக்கு என் சொல்லையும் பிடிக்கிட்டு இருக்கு. அப்படி எப்படியாவது அதை வாங்கி கூட இருக்கு, திருச்சி வருது, நான் இறங்கணும். குழந்தைலாம் இப்போ அப்படித்தாம்மா இருக்கு. அந்த டெலிஃபோன் இதில் சொன்னேன், எங்கள் கண்ணதாசன் பாடினார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னார். இப்போ உங்கள் ஃபோனுக்கு பாடுறேன், வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை கார்ட்லெஸ், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. பில்லு எவ்வளவாகி போயிட்டு இருக்கு தெரியுமா? அம்மா, நான் 2 சிம்முக்கும் கட்டுறது தவிர எங்கள் அந்த கம்ப்யூட்டர்லாம் கிளாஸ் நடத்தினேன்னு மாதம் அந்த இன்டர்நெட்டுக்கு 800 ரூபா கட்டுறேன். இன்டர்நெட் சார்ஜ் உண்டல்ல பிஎஸ்என்எலுக்கு, மாதம் 800 ரூபா கட்டுறேன். அவன் போடும்போதே பில்லு டேட் இது 17ஆம் தேதிக்குள்ளே கட்டிடும் அப்படிம்போம். இப்போ தான் எல்லாம் ஆன்லைனில் இருக்குங்கண்ணா. எனக்கெல்லாம் தெரியாதம்மா, எனக்கு ஆன்லைனும் தெரியாதா ஆஃப்லைனும் தெரியாது. பேத்திகிட்ட சொல்லுவேன், பிள்ளைகிட்ட சொல்லுவேன், யாரையாவது கட்டி கொடுங்க. நம்மளை கட்டி கொடுத்தாச்சு, இன்னுமே அந்த பில்லை கட்டி கொடுக்கு. சரிம்மா, அப்போ சிவபெருமான் எப்படி வர்றார் பாருங்க. ஆறு மறை சூழ்கையில் என்கண் அருள் செய்த சாறு மொழியால் வழி தடுத்தடிமை கொள்வார், மேலுற எழுந்து மிக கேடுற அகன்று மாறுமயருக்கு மறியார் ஒருவர் வந்தார். அவருக்கு நியூஸ் போயிடுது. சுந்தரன் 2 பெண்களுக்காக மண்ணுலகத்துக்கு போனான். அவன் 3ஆவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போனான். தடுத்துடு அம்மா, பொய்ய சொல்லியாவது கல்யாணத்தை பண்ணுப்பாங்க. இப்போ கல்யாணத்தை தடுக்க போகிறார் சுவாமி. தடுத்து ஆட்கொண்ட புராணம். இந்த வரலாறுக்கு பேர் தடுத்தாட்கொண்ட புராணம். தடுத்து ஆட்கொண்டார். சரி, இப்போ நேராக கல்யாண வீட்டுக்கு வந்துட்டார். பெரியவர், வயசானவர், சிவனடியார், நெத்தி நிறைய உயபூதி, கழுத்தில் ஒரு பூணூல்,
ஒரு ஐயர் பெரியவர் வந்திருக்காரு அப்படின்னு ஒன்று, வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க உட்காருங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்ம அப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் என்னை வந்து வயசில் பெரியவங்கனால பேச்சாளருங்கிறது ஒன்று, ஆன்மீகத்தில் இருக்கேன்னு ஒன்று, வயசானவ அப்படிங்கிறது ஒன்று. வாங்கம்மா உள்ளே வாங்கம்மா பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லை? அது மாதிரி சிவபெருமான் கிழவராக வர தொந்தி சரிய மயிரை வெளிர நிறை தந்த மசைய முதுகை வளைய இதழ் தொங்க பல்லெல்லாம் இல்லைன்னா உடனே தொங்கி போடும்ல. அருணகிரிநாதர் சொல்றார், வயசானா எப்படி உட்காருங்க உட்காருங்க பெரியவா உட்காருங்க அப்படித்தானே கூப்பிடுவாங்க பிராமணத்தில். சிவாச்சாரியார் வீட்டில் உட்காருங்க சாமி பெரியவா உட்காருங்க, குழந்தையில ஆசீர்வாதம் பண்ணணும் உட்காருங்க அப்படின்னா மாப்பிள்ளை வந்து உட்காந்தாச்சு. பொண்ணே எப்பவும் லேட்டாக தான் வரும். பொண்ணை கூப்பிடுங்கம்மா பொண்ணை கூப்பிடுங்கம்மா. அப்போ தான் பியூட்டி பார்லர்காரி கொஞ்சம் இது இங்கே கொஞ்சம் ஒரு ஹேர்பின் குத்திடுறேன்பா, வீடியோவில் நல்லா இருக்கணும்ல. இப்போ வீடியோவில் நல்லா இருக்கணும். தாலி கட்டி முடிச்சிருப்பான், அவன் ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவான், சார் ஆக்ஷன் ரீப்ளே இன்னொரு தடவை கட்டுங்க. திரும்பி ஒரு பையனா சரியாக எடுக்கலையும், எல்லாரும் தலையை போட்டு மறைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தயவு செய்து இந்த பக்கம் அந்த பக்கம். பொண்ணோட அப்பா அம்மாவே கல்யாணத்தை பார்க்க விடாமல் ஃபோட்டோகிராஃபர் மறைச்சிருப்பார் வீடியோக்காரர். நான் சொல்கிறேம்மா, உண்மையில் நான் கும்பிடுறது சாமியை பார்த்து கும்பிடுவேன். ஃபோட்டோ எடுக்கணும்னா என்ன பண்ணுவேன், இந்த பக்கம் திரும்பி நிற்பேன். உண்மைதாட மற்றவாழ சொன்னால் என்னையே சொல்கிறேன். உண்மையாக சாமி ஒன்றா அம்பிடுத்து அந்த பக்கம் திரும்பி கும்பிடுவேன். ஃபோட்டோவுக்கு நான் முதுகையை காட்டி ஃபோட்டோ எடுக்க முடியும், திரும்பி பார்த்து தானே கும்பிடுற மாதிரி நிற்க முடியும். அது மாதிரி தான் நான் சொல்வதை கொஞ்சம் எல்லாரும் கேளுங்கள். கேட்கறதுக்கு தானே வந்திருக்கோம், ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதோ இருக்கிறானே மாப்பிள்ளை, ஆமாம் நம்பியாரூரன் சடங்கரி சிவாச்சாரியார் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அதெல்லாம் கிடக்கு. அவனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு. என்னடா அது கிடக்கு எனக்கு வழக்குங்கிறாரு. என்ன வழக்கு? இவன் வழி வழியாக எனக்கு அடிமை. டிராமா மாதிரி சொல்கிறேன் கேளு. இவனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்கிறது. எல்லார் மூஞ்சியிலே கேள்விக்குறி. என்ன வழக்கு பெரியவரே? இதோ நிற்கிறானே மாப்பிள்ளை நம்பி ஆரூரன், இவன் சந்ததியினர் வழி வழியாக எனக்கு அடிமை. எல்லாரும் சிவனுக்கு அடிமை தானே. கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாப்பிள்ளை எந்திரிச்சாரு. பித்தனோ மறையவன், ஓய் ஐயரு நீ என்ன பைத்தியம் படிச்சு கிடக்கியா? நான் யாரு? நான் ஒரு சிவாச்சாரியார் அந்தன, நான் உனக்கு அடிமையா? உடனே இந்த காரியத்தை நீ சிரித்தது இல்லையடா, என்னடா பித்தனோ மறையவன் அப்படின்னு சிரிக்கிற? வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். என்கிட்ட ரொம்ப சாமர்த்தியமாக பேசுறதா நினைக்காத, நீ எனக்கு அடிமையாக. உடனே கூட்டத்தில் இருக்குங்க, சுவாமி இது என்னது? இது கல்யாணத்தில் ஏதோ வந்து வாழ்த்துவீங்கன்னு பார்த்தா திடீர்னு வழக்குங்கிறீங்க, இவன் அடிமைங்கிறீங்க. ஏட்டா சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க? அவங்க பாட்டனார் எனக்கு அடிமை ஓலை எழுதி கொடுத்திருக்கார். எங்கேயா காட்டு. இவர் அங்கவஸ்திரத்தை அப்படி எடுத்து அந்த முடிச்சை எடுத்து அதில் ஓலை நறுக்கு. அவர் ஹேண்ட்பேக்கை வச்சுருந்தாரு, பவுச்சை வச்சுருந்தாரு. அவர் அங்கவஸ்திரம் முடிச்சில் ஓலை வச்சுருக்காரு. அதை மெதுவாக எடுத்தார். எடுக்கும்போது அதில் என்ன இருக்குன்னே பார்க்கல. நம்பியார் வேகமாக போனார். அவர் கையை பிடிச்சார். அந்த கிழவர் ஓட, இவர் சுற்றி தொடர்ந்து ஓட, டவக்குன்னு பிடிச்சி அந்த ஓலையை வாங்கி கிழிச்சு போட்டார். ஒரு செகண்டில் நடக்கும். அதுதான் உங்களுக்கு ட்ராமா மாதிரி சொல்கிறேன். யாக அக்னி வளர்க்குறாங்க கல்யாணத்துக்கு. அக்னி சாட்சியாக நீ எனக்கு அடிமைன்னு காட்டுறார் சுவாமி. கிழவர் ஓட ஓட இவர் பின்னாடி ஓடி கட்டுன்னு பிடிச்சி
குதிச்சிட்டார். அவர் வயசானவர், இவர் சின்னவர். அவர் 2 ஸ்டெப்பு வைக்கிறதுக்குள்ளே அவர் 4 ஸ்டெப்பு வச்சுருவார். வேகமாக போனால் வாங்கினார், கையில் இருக்கிற ஓலைகளை கீழ்ச்சி போட்டார். முறையோ இது நியாயமா கத்தினான் சிவபெருமான். மறை ஓதிட்டு மாலையன் தேட நின்றவன் முறையோடு கேட்டான். முறையோடு கேட்டான். என்னடா அது, இது கல்யாணமா கலாட்டா கல்யாணமா? திடீர்னு ஒரு பெரியவர் வராரு, அடிமைங்கிறாரு, ஓலை வச்சிருக்கேங்கிறாரு. இவன் ஐயா, இவன் கீழ்ச்சி ஏழையா போட்டான் ஓலைய. அதில் அவன் அடிமையில இருக்கு குற்ற உணர்ச்சி, கில்ட்டி கான்ஷியன்ஸ். பார்த்தீங்களா, சாமி எங்கே கொக்கி போட்டார் பாருங்க. இவன் அடிமைன்னு அதில் எழுதியிருக்கையா, அதனால தான் கழிச்சு போட்டான். இல்லாட்டி எதுக்கு கிழிக்கிறான்? ஓலையை காட்ட வேண்டியதானே? சுந்தரனை ஏட்டா இப்படி பண்ணின? எல்லாரும் பிரமிச்சு போய் நின்னாங்க. இந்த கிழவர் எல்லாரும் அமைதியான உடனே சொன்னார், இந்த பையன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு தெரியும், அதனால தான் நான் மூல ஓலையை கொண்டு வராமல் காப்பி எடுத்து கொண்டு வந்தேன். எவ்வளோ சாமர்த்தியம் பார்த்தீங்களா? இப்போ நமக்கு ஒரு பாடம் சொல்கிறார் கடவுள். ஒரிஜினலை கொடுத்துட்டு திண்டாடாத, முதல்ல காப்பியை அனுப்பு. நாங்கள்லாம் தெளிவாக சொல்லுவோம். இப்போல்லாம் பிடிஎஃப் எடுத்து அனுப்பியிருக்கோ, ஒரிஜினலை நேரில் வரும்போது கையில் கொண்டு வாங்கோ. பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் தொலைச்சிடுறாங்கம்மா. நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். எனக்கு ரீடர் போஸ்ட் கொடுக்கும்போது என்னோட பிஹெச்டி பட்டத்தை ஒரிஜினலாக அனுப்பணுன்னாங்க. மதுரையில் டைரக்டர் ரீஜனல் டெப்டி டைரக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சேன். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. போய் கேட்டால் தொலைஞ்சு போச்சுக்கிறேன். நான் சொன்னேன், இந்த டாக்டரேட் வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பேன் தெரியுமா? என் வாழ்க்கையினுடைய லட்சியம், நான் வெறும் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு 17 வயசில் தேனியில் நாடார் சரஸ்வதி பள்ளியில் வேலைக்கு போன போது நான் டாக்டரேட் ஆகணும், டாக்டர் சரஸ்வதி ராமநாதன் ஆகணும்னு அதை வாங்கினேன். மற்றவங்களுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் வாங்கினா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு கார்டு போடுவாங்க. எனக்கு டாக்டரேட் கிடைச்சதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எட்டயபுரத்தில் பாரதி விழாவில் அனௌன்ஸ் பண்ணேன். ஏன்னா டிசம்பர் 11 விழா நடக்குது. எனக்கு வைவா முடிஞ்சு டாக்டர் பட்டம் கன்ஃபார்ம் ஆகிடுது. நான் எட்டயபுரத்தில் மகளிர் விழாவில் பேசிகிட்டு இருக்கேன்னா ஜெயலலிதா, காந்திமதி, இளம்பெறர் பேசுகிறோம். ஜெயலலிதா அன்றைக்கி தான் முதல் இலக்கிய மேடை. அப்போது வாசப்பா மாணிக்கம் வைஸ் சான்சலர், துணை வேந்தர். அவர் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறார், இந்த அம்மா எங்கள் ஊர் பக்கம் செட்டிநாடு, ரொம்ப நல்லா படிப்பாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க, உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இந்த வாரம் தான் டாக்டர் பட்டம் கொடுக்கணும். உடனே எம்ஜிஆர் மேடைக்கு வந்துட்டார். 1 நிமிஷம் அப்படின்னு அவர் மேடையில் வர, நம்ம ஏதோ தப்பு போட்டுட்டோமோ அப்படின்னு நாங்கள்லாம் மேடையில் ஏறி சொல்கிறார், நான் பெண்களை மதிப்பவன், படித்தவர்களை, பெண் கல்வியை மிகவும் மதிப்பவன். நான் படிக்க முடியலை, ஆனால் பாரதி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொன்னார். இன்றைக்கு இந்த மகளிர் அரங்கத்தில் பேசுகிற சரஸ்வதி ராமநாதன் அம்மாவுக்கு இன்னைக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சதுன்னு துணைவேந்தர் சொன்னார். அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் கை தொட்டு ஓய 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு சாதாரண பெண்ணுக்கு கிடைச்ச பாக்கியம், எனக்கு கிடைச்ச டாக்டர் பட்டத்தை ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து மேடையில் சொன்னார். அதை வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். தொலைச்சிட்டேன்ட்டாங்கம்மா. நல்ல வேலை, இதை அனுப்புறதுக்கு முதல் நாள் தான். அப்போல்லாம் ஜெராக்ஸ் தான். ஜெராக்ஸ் எடுத்து பிரின்சிபல்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சிருந்தேன். அதனால எனக்கு யூனிவர்சிட்டியில் ஏதோ பணம் கட்டவுடனே திரும்பி கொடுத்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன், ஒரிஜினலாக அனுப்பாதீங்கோ, இதை சுவாமி காட்டுறார். இவன் மூல ஓலையை கொண்டு வந்தா கிழிச்சு போடுவான் ஆத்திரத்தில்னு தான் நான் படி எடுத்து, படினா காப்பி, படி எடுத்து கொண்டு வந்தேன்னார். உடனே இந்த சுந்தரர் சொல்கிறார், இவன் பழைய மன்றாடி போலும். 2 அர்த்தம். மன்றிலே ஆடுபவன்னு ஒரு அர்த்தம், மன்றம் சிதம்பரம். அடுத்தது
மன்றம்னா கோர்ட், மன்றம், அறங்கூர் மன்றம். மன்றத்திலே வழக்காடுகிறவன் போல. அப்போ தானே ஒரிஜினல் கொண்டு வராமல் காப்பி எடுத்துல எவ்வளவு சாமர்த்தியம். பழைய மன்றாடி போல். ஆமாம், சிதம்பரம் நடராஜரை எல்லாரும் பாடியிருக்காங்க. அதில் முத்துத்தாண்டவர் ஒரு பாட்டு பாடுவார். கொன்றை தும்பை அழிந்த மருந்து, கோதை மீதில் படர்ந்த மருந்து, மன்றுளே நின்று ஆடும் மருந்து, மாணிக்க வாசகர் கண்ட மருந்து, அருமருந்தொரு தனி மருந்து, அம்பலத்தே கண்டேனே அருமருந்தொரு தனி மருந்து, அம்பலத்தே கண்டேனே. மோகன ராகத்தில் கொன்றை தும்பை அணிந்த மருந்து, கோதை மீதில் படர்ந்த மருந்து, மன்றுள்ளே நின்று ஆடும் மருந்து, மாணிக்க வாசகர் கண்ட மருந்து. இவன் பழைய மன்றாடி போலும். ஆமாய்யா, மூல ஓலையை கொண்டு வரல, படி ஓலையை கொண்டேன், காப்பி எடுத்து கொண்டேன். நீ மூல ஓலை எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க பக்கத்துல திருவெண்ணைநல்லூர்னு இருக்கு. அதில் சிவன் கோவில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மண்டபம் இருக்கு. அதில் ஆவணங்கள்லாம் காத்து வச்சிருக்காங்க. அதில் மூல ஓலை பத்திரம். அவளுக்கு அது தெரியாதம்மா. அவனுக்கு எல்லா ஓலையும் தெரியும். எழுத தெரிஞ்சவனும் அவன், எழுதினதை அழிக்கிறவனும் அவன், எழுதின சீட்டை கிழிக்கிறவனும். நமக்கு சீட்டை எழுதி வச்சிருக்கான் தெரியுமா? எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியுமா? தெரிஞ்சா நம்ம நிம்மதியாக இருப்போமா? தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, ஒருத்தர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சமையல்னு கேட்க மாட்டாங்க, இந்த புடவை எங்கே வாங்கினு கேட்க மாட்டாங்க, ஏங்க உங்களுக்கு எப்போ கட்டிட்டு. அவர் உடனே சொல்லுவார், எனக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குங்க. உடனே சொல்லுவார், எனக்கு இன்னும் 2 மாதம் தாங்க. யாராவது நிம்மதியாக இருக்க முடியுமாம்மா? பகவான் எது ரகசியமாக வைக்கணுமோ அதை ரகசியமாக வைக்கணும். கடவுள் நமக்கு 3 வரப்பிரசாதம், நல்லா கேளுங்க, 3 வரப்பிரசாதம் கொடுத்துருக்காரு. 1 தூக்கம், 2வது மறதி, 3வது மரணம் எப்போன்னு தெரியாது. தூக்கம் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சாலையும், மறதி இல்லைன்னா மண்டை மூளை வெடிச்சு போயிடும். மரணம் எப்போன்னு தெரிஞ்சால் நிம்மதியாக வாழ மாட்டோம். இந்த 3 வரப்பிரசாதம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கோம். அவன் 5 வருஷத்துக்கு திட்டம் போடுறான். அடுத்த எலெக்ஷனில் நான் தான் முதல் மந்திரி. யார் இருப்பா யார் போவான்னு தெரியுமா? அம்மா, 2002 நான் ஓட்டு போட்டேன். 2007 என் கணவர் இறந்துட்டார். நாங்கள்லாம் மெட்ராஸுக்கு குடிபெயர்றோம் பிள்ளை வீட்டுக்கு. அப்போது என்கிட்ட படித்த பொண்ணு தான் மல்லிகான்னு டீச்சர். அவங்க எலக்டோரல் லிஸ்ட் எடுக்க வர்றாங்க. பேர் எழுதும்போது அவருக்கு மாமாலாம் என் கணவரை தெரியும். பேர் எழுதிட்டு கே.வி. ராமநாதன் நம்ம எழுதிட்டார். கீழே சரஸ்வதி ராமநாதன் போட்டு டிட்டோ போட்டு போயிட்டேன். டிட்டோ போட்டு போயிட்டேம்மா. நான் மெட்ராஸ்லேருந்து அடுத்த எலெக்ஷனுக்கு வரேன், உங்களுக்கு ஓட்டு இல்லைங்கிறாங்க. என்னடா அது, பள்ளத்தில் சொந்த வீடு இருக்குது, டேக்ஸ் கட்டுறேன், இப்போ தான் அடிக்கடி வந்துட்டு போகிறேன், எப்படி எனக்கு ஓட்டு இல்லைன்னா? இந்த பாருங்க கணவர் கே.வி. ராமநாதன் நோமோர் போட்டுட்டு கீழே எனக்கும் டீட்டோ போட்டுருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், நம்மளுக்கு ஆயுஷ் கட்டி அவனுமா போயிட்டோம்னு போட்டிருக்கா. நமக்கு அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதாம்மா நல்லது. அவன் எல்லாத்தையும் எழுதுறவனும் அவன், எழுதின எழுத்த அழிக்கிறவனும் அவன். அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமையில் என் கையெழுத்தே என்பார் அருணகிரிநாதர். அந்த எழுதின சீட்டை முடிஞ்சு போச்சுன்னு கிழிக்கிறவன், என் சீட்டை இன்னும் கிழிக்கலையே அப்படி சொல்லுவாங்க இல்லையா? எங்கள் பாட்டியெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க.
அவனுக்கு என் சீட்டு கிடைக்கல போட்டிருக்கடிமா, இன்னும் கிழிக்காமல் இருக்கானே அப்படிம்பாங்க. வயசாகி போயிட்டு இருந்தான். ஆக அந்த ஓலை எங்கே இருக்குது? பக்கத்தில் திருவண்டைநல்லூர். நான் நேற்றுக்கே சொன்னேன், சோழர் காலத்து கோவில்களில் ஒவ்வொரு அறை அறையாக வச்சுருப்பாங்க. புயல் வந்தால் கோவிலுக்குள்ளே மக்கள் தஞ்சம் புகுவார்கள். எவ்வளோ பேர்னாலும் உள்ளே போவாங்க. கல்லுக்கூரை, கல் திருப்பணி ஒழுகாது. எவ்வளோ பேர் வேணால் உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம். தர ஈரம் தாக்காது. கல் திருப்பணி. அடுத்தது ஒரு அறையிலே இசை தேவாரம், அடுத்த அறை நாதஸ்வரம், அடுத்த அறை மருந்து போடுறதுக்கு மருத்துவர்கள் இருப்பாங்க, அடுத்த அறை ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ். இப்போ ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் சொல்கிறோம், இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் ஆகிடுது. முந்தையெல்லாம் எழுதி எழுதி டைப் பண்ணி அப்படிலாம் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு, எல்லாம் கணினியில் பதிவு பண்ணிடுறாங்க. ஆமாம், முந்தையெல்லாம் நான் 8 பாஸ்போர்ட்டையும் கையில் கொண்டு போகணும். எனக்கு 8 பாஸ்போர்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் மொரீஷியஸ் போகும்போது அந்த பாஸ்போர்ட் இன்னும் ஒரு 4 மாதம்தான் இருக்குது, எக்ஸ்பயர் ஆகுது. அப்போ பழைய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறேன். நான் எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன், அவ்வளவு சாப்பாக இருக்குது. அவ்வளவையும் அப்போ கொண்டு போனேன். இப்போது என்னோடய பாஸ்போர்ட் நம்பரை தட்டினா டக்கு 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 டக்குன்னு எந்த வருஷம் எங்கே வாங்கியிருக்கேன், எப்போ விசா எடுத்து அவ்வளோ வந்துச்சு. அட்வான்ஸ்மெண்ட், விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம். ஒன்றுமே இல்லைம்மா, என்னோடய நம்பரை தான் சொன்னேன், பாஸ்போர்ட் நம்பர் எப்படி காமிச்சேன், அதை எப்படின்னாங்க, ஃபோட்டோவை எப்படின்னாங்க, அடுத்து தட்டினாங்க, டக்கு டக்குன்னு 1979 ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் ஒரு விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு வருது. ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஜாதகமே அங்கே இருக்குது. அதே மாதிரி இன்கம் டேக்ஸில் நான் ரெகுலராக முன்னாடியே கட்டிடுவேன். ட்ரெஷரியில் பென்ஷனுக்கு பிடிச்சிடுவாங்க, பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிடிச்சிடுவாங்க, நமக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படி எங்கள் கமிஷனர் அவரோட அசிஸ்டன்ட் கமிஷனர் என்னோட ட்ரஸ்ட்டில் இருக்கார். நான் இந்த வருஷம் பணம் கட்ட போகும்போது ஆன்லைன்லேயே கட்டிட்டு அப்படி பார்க்க போனேன். என்னோடய பேன் நம்பரை போட்டால் பாருங்கள், டக்கு 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 எந்த வருஷத்துலேருந்து கட்டுறேன், எவ்வளோ கட்டியிருக்கேன், கணக்கு நேர்ந்து நோட் யூஸ். என்ன விஞ்ஞான வசதி பார்த்தீங்களா? பேன் நம்பர் தான்மா போட்டாங்க, பேர் கூட அடிக்கலை. போட்டோடனே டக்கு டக்கு டக்குன்னு வந்துச்சுமா. எனக்கு இதெல்லாம் ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா நம்ம காலத்தில் அப்போல்லாம் கணினி எல்லாம் கிடையாது. நாங்கள் படிக்கிற காலத்தில் டைப்பு, அப்புறம் சைக்ளோஸ்டேட் பண்ணுறது சுற்றுவாங்க. நான் டாக்டரேட் பண்ணும்போது கூட சைக்ளோஸ்டேட் தான் பண்ணோம். அது சில இடத்துல கருப்பு இங்கு ஜாஸ்தியாக விழுந்துடும். அப்புறம் வேறு பேப்பராக எடுத்து வாங்குவோம். அதுக்குன்னு ஒரு பேப்பர் உண்டு கெட்டியாக. நாங்கள்லாம் அப்படி பண்ணோம். இப்போல்லாம் தப்பெல்லாம் விழுந்தால் கூட உடனே இங்கே எரேஸ் பண்ணி இப்போ மாற்றிடலாம். முந்தி ஒரு வார்த்தை தப்பாக போனால் கூட அதை அடித்து அது மேலே வெள்ளையாக ஒரு பெயிண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை போட்டு அதை காய வச்சு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேம்மா. நான் சொன்னால் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். அங்கே வாங்க, வெண்ணைநல்லூருக்கு வாங்க, 3 கிலோமீட்டருமா நடந்து எல்லாரும் போகிறாங்க. கல்யாண கோலத்தோடு வந்த சுந்தரர் அப்படியே போனவர் தான் இறைவனுக்கு அடிமை ஆயிட்டார். முகூர்த்த புடவையை கட்டிண்டு மாலையை போட்டுண்டு வந்த சலங்கவி சிவாச்சாரியார் பொண்ணு அப்படியே மயக்கம் போட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆனா, தவத்தை செய்து சிவத்தை சேர்ந்தார். கல்யாணம், அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை தடுத்துட்டார் சுவாமி. ஏன் தடுத்தார்? வேற 2 பெண்களுக்காக அவர் மண்ணுலகத்துக்கு வந்திருக்கார். 3வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விடுவாரா? அந்த பொண்ணு சிவமாக மாறிட்டு. அந்த காலத்துலலாம் ஒரு கல்யாணம் நின்று போனால் அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்களா அவங்களுக்கு? இப்போல்லாம் கடவுளே இறந்து போனாலும் பண்ணிக்கலாம். குழந்தை இருந்தால் கூட மனசு இருந்தால் ஏற்றுக்கலாம். விவாகரத்தானவங்க பண்ணிக்கலாம். அந்த காலத்துலலாம் கல்யாணம் நிச்சயம் பண்ணி நின்று போனாலே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் இல்லையா? அப்போ அந்த பொண்ணு மாலை கழுத்துமா வந்து நிற்கிறா. மாப்பிள்ளை அங்கே போயிட்டார் வெண்ணைநல்லூருக்கு, அவ்வளோதான். ஓடி உன் தலையெழுத்து, எவனோ ஒரு வயசான பிராமணவன் தான் உனக்கு புருஷனாக வரப்போறேன்னு அந்த ஆளாள சுந்தரனை நம்பி ஆரூரனை அடிமைன்னு சொல்லி இழுத்துன்னு போயிட்டாண்டி. எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. ஒரு தலையெழுத்துன்னு அந்த பொம்பளையெல்லாம் அந்த
அந்த சிவாச்சாரியார் பொண்ணை திட்டி இருப்பாங்க. அவன் தவத்தை செய்து சிவனிடத்திலே போய் அரங்கூரவையும் வெண்ணை நல்லூர் பெரியவங்கெல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. நாட்டாம மாதிரி. யார் இன்றைக்கு வழக்கு? நான் தான். நான் தானா? நீங்க யார்? வெண்ணை நல்லூர் பித்தன். சுந்தரர் என்ன கூப்பிட்டாரு? பித்தனோ மறையவன். ஏண்டா பைத்தியக்காரன், நான் ஒரு பிராமணன், நான் ஒரு சிவாச்சாரியார், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அந்த நேரத்தில் என்னை பித்தன்னு, என்னை அடிமைன்னு சொல்கிறீங்க, நீ பித்தனா கேட்டார்ல. இப்போ சொல்கிறார் வெண்ணை நல்லூர் பித்தன். யார் மேலே வழக்கு? இதை இருக்கானே கல்யாண கோலத்தில் நிற்கிறானே திருநாவலூர் ஆதிசைவ அந்தணன் இசைஞானியார் சடையனார் அவர்களுடைய புதல்வன் நம்பி ஆரூரன். அவனுக்கும் என்ன வழக்கு? அவன் சந்ததியினர் வழி வழியாக எனக்கு அடிமை. திரும்ப சுந்தரர் ஏன்டா திரும்ப திரும்ப அடிமை அடிமைங்கிற உடனே இந்த அரக்கூர் அவையத்தில் கேட்டாங்க, ஏன்பா ஒருத்தனை பார்த்து திடீர்னு அடிமைன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்குவோமா? ஆட்சியில், ஆவணத்தில், அயலார்த்த காட்சியில் 3இல் 1 காட்டு. உலக வழக்கத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்த அடிமைன்னு இருக்கா? ஆவணம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கா? யாராவது சாட்சி ஆகி விட்னஸ் கோர்ட்டில் கேட்பான் தெரியுமா? உன் மனைவி உன்னை செருப்பால் அடித்தாள் என்கிறாயே, அதற்கு ஆய் விட்னஸ் இருக்கா? கேட்குறாரு ஜட்ஜி. உடனே அடுத்த வீட்டுக்காரன் சொன்னான், நான் அதை வேடிக்கை பார்த்தேன் சாமி, நான் வேடிக்கை பார்த்தேன் சாமி, நான் சாட்சி. எப்படி நான் செல்லில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், செல்லில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேங்கிறான். நமக்கு தேவைன்னா சிசி கேமராவில் அதை அழிச்சிடுவோம். அது அரசியல் செல்வாக்கு இருக்குன்னா என்ன பண்ணாலும் அதெல்லாம் அழிச்சிடலாம். காவல்துறையில் ஆள் இருக்கான்னா எல்லாத்தையும் மறைச்சிடலாம். ஒன்றும் தெரியாத அப்புறம் மாட்டிக்கலாம். நுங்கம்பாக்கத்தில் சுவாதிங்கிற பொண்ணை 6:30 மணிக்கு ஆஃபீஸுக்கு புறப்பட்டு போயின்னு இருக்கிற பொண்ணை கத்தியால் சக்கு சக்கு சக்குன்னு குத்திவிட்டு அவன் பாட்டு ஜீன்ஸை போட்டுண்டு தோளில் பேகை மாட்டிண்டு அவன் பாட்டு தெனாவட்டா போகிறான். சிசி கேமராவில் அவ்வளவு பதிஞ்சிருக்கு. தைரியமாக சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலையே. யாரோ தன்னை வரிக்கடாக்கினான். எவ்வளோ பெற்றவங்களுக்கு தானே தெரியும். அடங்கு பெற்ற பொண்ணை 25 வருஷம் வளர்த்து MBA படிக்க வச்சு இன்ஃபோசிஸில் வேலை பார்க்க வச்சு ரயில்வே ஸ்டேஷன் எவனோ காமுகன் தன்னை காதலிக்க மறுக்கிறான்னு குத்துன்னு குத்திட்டு போகிறானே. எதை வேணாலும் மறைச்சிடுவாங்க. ஆனால் அந்த காலத்து தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டாங்க. ஆட்சியில், ஆவணத்தில், அயலார்த்தம் காட்சியில். உலக வழக்கத்தில் ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமைன்னு இருக்கா? அல்லது அவங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இருக்கு, இங்கே இருக்கு நம்ம கோவிலில், நம்ம ஆவண காப்பகத்திலேயே. அவனுக்கு ஆண்டவனுக்கு வைக்க தெரியாதாம்மா? அவன் தானாமா நமக்கு எல்லாத்தையும் எழுதுறவன். அவனுக்கு தெரியாதா? இந்த ஆவண காப்பகத்தில் இருக்கு, உடனே போய் எடுத்துன்னு வாங்கண்ணா. அவன் டக்குன்னு வச்சதை எடுத்த மாதிரி. நேற்றுக்கு முந்தானா திருநீலகண்டனில் சொன்னேன், வச்சதை மறைச்சான். இப்போ இருந்ததை உள்ள வச்சு எடுத்துன்னு வரான், வச்சு வாங்குவான். எடுத்து கொண்டுட்டாமா, அரங்கூர வயத்தில் கொண்டது அவங்ககிட்ட கொடுக்கணுமில்ல. வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு திருநாவலூர் ஆதிசைவ அந்தணன் நம்பி ஆரூரன் நானும் என் சந்ததியினரும் வழி வழி அடிமை. இதற்கு இருமையும் நேர்ந்து எழுதி கொடுத்த என் எழுத்து. நம்பி ஆரூரன் இவ தாத்தா. தாத்தா பேரை பேரனுக்கு வைப்பாங்க தெரியுமா? தாத்தா பேரை நாத்தா பெயரன். தாத்தாவின் பெயருக்கு உரியவன் பெயரன். தூக்கம் வருதா? தூக்கம் வரப்படாதுங்கிறதுக்கு தானே நான் அடிச்சு காட்டேன். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, தூக்கம் வர. இன்னைக்கு நாளைக்கு தானே. அதுக்கப்புறம் வீட்டில் ஜெயந்தி முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் 7 மணிக்கே தூங்கி
கொஞ்ச நேரம் கேளு, நல்லா நிமிந்து உட்கார். 86 நிமிந்து உட்கார்றேன், நீங்கள் 26 சாயலாமா? நம்பியாரூரா, இது உங்கள் தாத்தா கையெழுத்தா பார்க்குறியா? தாத்தாவையே பார்த்ததில்ல. நீங்கள் பாருங்க, அவரோட ஓலை ஏதாவது ஓலையில் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எழுத முடியாது, பேப்பரில் ஈஸியாக எழுதலாம். அது எங்கள் எழுத்தெல்லாம் யார் வேணாலும் போடலாம், தெளிவாக இருக்கும். சில பேர் இப்படி பண்ணி கோடு கோடாக போட்டுருவாங்க, அதெல்லாம் போட முடியாது. நான்லாம் தெளிவாக சுவதி தனித்தனியாக போடுவேன், ரொம்ப ஈஸியாக எழுதலாம். ஓலையில் அப்படி எழுத முடியாது, கிழிஞ்சு போகும். நம்பியாரூரா, உங்கள் தாத்தா கையை அந்த தாத்தாவையே பார்த்தேன். நீங்கள் பாருங்கள், இங்கே ஏதாவது ஓலை இருக்குல்ல, அவர் தாத்தா எழுதி கொடுத்தது பார்த்தா 2 கையெழுத்து ஒன்று போல் இருக்கு. நம்பியாரூரா, வேற வழி இல்லை, அவருக்கு நீ அடிமை. அப்பத்தான் இவர் மனசு அடிமை என்ற உடனே, ஆகா, நம்மளை தடுத்தாட்கொள்ள சிவன் அல்லவா வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி பொறி தட்டுறது. இன்னும் முழுசும் தெரியல. புறப்படு, கல்யாணமாவது ஒன்றாவது, இவருக்கு அடிமை, என்ன சொல்கிறாரோ அதை செய்யி அப்படின்னுட்டு. இங்கே வாங்க பெரியவரை, வெண்ணை நல்லூர் பித்தன்னு சொன்னீங்களே, உங்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே, உங்கள் வீடு எங்கே இருக்கு? சிவனை கேட்குறாங்க, உலகமே அவன் வீடு. அவனை பார்த்து கேட்குறாங்க, இந்த ஊரில் உங்களை நாங்கள் பார்த்த மாதிரியே தெரியல, உங்கள் வீடு எங்கே இருக்கு அப்படின்னாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. அப்போ நான் மூலஸ்தானத்தில் போய் மறைஞ்சிட்டேன். வந்தவர், காட்சி தந்தவர், ஓலை தந்தவர், அடிமை என்று சொன்னவர் யாரு? ஆண்டவனா? அப்படியே ரிஷபாரூடரா காட்சி கொடுக்கிறார். இந்த மொழி கேள்வின் கையிலே என் தொண்டன் ஆளார சுந்தரன், அவனை வழிதடுத்து அடிமை கொள்ள நான் தான் அற்புதப்பழ ஆவணம் காட்டி வெண்ணை நல்லூரிலே அடிமை என்று சாதித்தேன் அப்படிங்கிறார். எல்லாரும் விழுந்தாங்க. நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா விழுந்தாங்க, கதர்னாங்க, அழுதாங்க. சுவாமி, நீயே பக்கத்தில் வந்து நின்ன போது ஒன்று தெரிஞ்சுக்கலையே, நீயே வந்து ஓலையை கொடுத்த போது பித்தனோன்னு திட்டினேனே, இப்பத்தானே எனக்கு புரியுது என்னை வழிதெடுத்து அடிமை கொள்ள வந்திருக்கேன்னுட்டு அப்படின்னார். சுந்தரனே, என்னிடத்திலே வழக்கு பேசினாய் அல்லவா, வன்மை பேசியதால் நீ வன் தொண்டன், அதனால்தான் வன் தொண்டன்னு பேரு சுந்தரன். அடுத்து என்னை பாடு, எனக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு, ஆதலால் சொற்றமிழ் பாடுக என்றால் தூமறை பாடும் வாயன். உடனே சுவாமி, கோதிலா அமுதே உன் குணப்பெரும் கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன். சுவாமி, உன்னை நான் என்ன சொல்லி பாடுவேன், எனக்கு தெரியாது. என்ன நீ என்ன கூப்பிட்டா? பித்தனோ மறையவன், பைத்தியக்கார பிராமணன் சொன்னியடா, பித்தானே பாடுனார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள், அத்தா உனக்காளாய் நீ அல்லேன் எனலாமே. சுவாமி, உனக்கு நான் அடிமை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அல்லேன் எனலாமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் உனக்கு அடிமை, நான் உனக்கு அடிமை என்று பித்தா என்றே பாடினார். பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல். குழந்தை கையில் டம்ளரில் பாலை கொடுப்பா அம்மா, அது என்ன பண்ணும், தத்தக்கா அப்படி நடக்கும். அப்போ அம்மா என்ன பண்ணுவா, பின்னாலேயே வருவா. அந்த டம்ளரும் தொலையப்படாது, பாலும் கீழே போயிடக்கூடாது, அம்மா பின்னாலேயே வருவா. அப்படித்தான் நமக்கு இந்த உடம்பு என்ற கிண்ணத்தை கொடுத்து
அதிலே தேனை பாலை கண்ணனின் தெளிவை பக்தியை ஞானத்தை கொடுத்த கடவுள் அல்லது குரு நம்ம அங்கே எங்கே போய் ஆடி போட்டு உடைச்சிடக்கூடாதுன்னு பின்னாடியே வந்து வழிதடுத்து அடிமை கொள்கிறார். எங்கேயோ சிவகாசியில் இருந்தவர்களை அருணைக்கு அழைத்து நீ என் பக்தன் என்று அருகிருத்தினார்னா வழிதடுத்து அடிமை கொள்ளுகிறார். நீ சம்பாதிச்சது ரைட்டு, அங்கங்கே போனது ரைட்டு, இப்போ என்கிட்ட வா என்று தன் அருகே குருநாதர் ஆட்கொள்ளுகிறார் இல்லையா? நான் பாட்டு பிரசங்கத்தான் பண்ணுவேன், பக்தியாகத்தான் பண்ணுவேன், ஆனால் என்னிடத்திலே பக்தி கொள் என்று வந்து என் தலையை தொட்டு ஆசீர்வதிச்சார்னா அது பாக்கியம் இல்லையா? எத்தனையோ பேர் பேசலாம், எத்தனை பேருக்கு பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும்? நமக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம். என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சம். அம்மா அப்பா பண்ணியிருப்போம் புண்ணியம், அம்மா அப்பா பண்ண புண்ணியம் நமக்கு நல்லது கிடைக்கும். அதனால் நீங்கள் புண்ணியம் பண்ணால் உங்கள் குழந்தைலாம் நல்லா இருப்பாங்க, நீங்கள் பாவம் பண்ணால் உங்கள் குழந்தைகள் கஷ்டப்படும். உனக்கே தண்டனை வராது, உன் குழந்தை கஷ்டப்படுறதை பார்த்து நீ அவஸ்தைப்படுவேல்ல. புரியுதாம்மா? நான் சொல்கிற தத்துவம் புரியுதா? என் குழந்தை எனக்கு நேரம் கஷ்டப்பட்டால் என்னால் தாங்க முடியுமா? அதுக்கு தான் மாதா பிதா செய்தது மக்களுக்கு. நான் இன்னமே உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சுவாமி. அத்தா உனக்கு ஆளாய் இனி அலேன் எனலாமே என்று பாடி கரச்சரணாதி அங்கமெல்லாம் புலகரித்து சுவாமியை பாட ஆரம்பிச்சுட்டார். அந்த பொண்ணு சடக்கவி சிவாச்சாரியார் பொண்ணு மாலை கழுத்துமா வந்த பொண்ணு கல்யாணம் நின்று போச்சு, தவத்தை செய்து சிவனிடத்திலே போயிருப்பாள். இப்போ சுந்தரர் ஒவ்வொரு ஊருக்கா வந்து பாடுறார். எல்லா ஊருக்கும் போனதெல்லாம் சொல்ல நேரம் இருக்காது. ஏன்னா சுந்தரர் வரலாறு, பெருமழலை குறும்பர் வரலாறு, சுந்தரர் வரலாறு, ஏயர்கோன் கலிக்காமர் வரலாறு, சுந்தரர் வரலாறு, பறவையோட சங்கிலியோட கல்யாணம் நடந்தது, தூது நடந்தது, சேரமான் பெருமாள் நாயனாரோடு நட்பு கொண்டது, ஆடி சுவாதியிலே கைலாயம் போய் சேர்ந்தது வரைக்கும் அத்தனை மட்டும் சொல்ல முடியாது. முக்கியமான இடங்களை மட்டும் சொல்லும். திருவதிகை வீரட்டானம் திருநாவுக்கரசர் கையால் தொண்டு செய்த இடம். திருநாவுக்கரசர் சிலையில் எப்படி தோளில் ஒன்று வச்சிருப்பார் தெரியுமா? அதுக்கு பேர் உழவாரப்படைன்னு பேர். எங்கள் மாணவி ஒட்டி கேட்டால் இந்த தாத்தா தோளில் என்ன தோசை திருப்பி மாதிரி வச்சு அவரை தோசை திருப்பி போடுற. அதுக்கு பேர் புல் பூண்டெல்லாம் செதுக்குவதற்கு அப்படி இருக்கும். அதுக்கு பேர் உழவாரப்படைன்னு பேர். நாவாரப்பாட தேவாரமும் கையார தொண்டு செய்ய உழவாரமும் கை கொண்டவர் நாவுக்கரசர். அவர் கையால் புல்லும் மண்ணும் செதுக்கின கோவில், அதை நான் காலை வச்சு மிதிக்கப்படாதுன்னு புறத்திலே மடத்திலே தங்கியிருக்கார். எங்களுக்கு காலேஜில் என்எஸ்எஸ் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் அது. அந்த என்எஸ்எஸ்க்கு நான் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் போய் தொண்டு செஞ்சோம். முதல் நாளே சொல்லினேன், அம்மா யாராவது கோவிலுக்கு வரக்கூடாத தீட்டு நாளாக இருந்தால் வராதிங்க, மற்றவங்கெல்லாம் வாங்க தொண்டு செய்யும் கூட்டிப்போம். அதெல்லாம் நாங்கள் அதோடு வரப்படாதா? எனக்கு அது ஒத்துக்காது. அது சில பேர் மடக்களில் வரலாங்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். வேண்டாம், நமக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, வந்தால் போதும். அப்போது காலேஜ் பஸ் இருந்தது. திருப்பத்தூரில் திருத்தளிநாதர் கோவில் அப்பர் சுவாமி பாடின கோவில். அந்த திருப்பத்தூர் மதுரைக்கு வர வழியில் காரைக்குடி, குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி, அடுத்த திருப்பத்தூர், அப்புறம்தான் மேலூர், அப்புறம்தான் மதுரை. அந்த திருப்பத்தூர் திருத்தளிநாதர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். குழந்தைகளா எந்திரிங்க இறங்குங்க அப்படின்னு. இமேஜ்
இந்த கோயில் தானே அப்பர் சுவாமி பாடினார் நீங்கள்? ஆமாம். நீங்கள் நேற்றுக்கு ஞான சம்பந்தர் சொல்லும்போது அப்பர் சுவாமி தொண்டு செய்த இடத்த சுந்தரர் ஞான சம்பந்தர்லாம் மிதிக்காமல் வெளியிலேயே மடத்தில் தங்கினாங்க நீங்கள் தானே சொன்னீங்க? ஆமாம். அப்போ அப்பர் சுவாமி தொண்டு செய்த இடத்த நாங்கள்லாம் மிதிக்க வேண்டாம், நாங்கள் வரல, நீங்கள் போயிட்டு வந்தோம். கோவிலுக்கு வரலங்கிறது எவ்வளோ நம்ம சொன்னதை வச்சே நமக்கு நான் விடுவேனா? அதெல்லாம் ஒன்றும் நடக்கண்ணா. அவங்களாம் அவ்வளோ பணிவாக இருந்திருக்கா, நம்ம அப்படி இருக்கணும் அவங்க அவசியம் இல்லை. இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு தானே இருக்கோம், சும்மா வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு உடனே ஒரு பொண்ணு, மிஸ் இந்த கோவில் எத்தனை வருஷமாக இருக்குது? நான் உடனே சொன்னேன், அப்பர் சுவாமி ஞான சம்பந்தர் அவங்களாம் 7ஆம் நூற்றாண்டு, இப்போது 20, அப்போ நான் சொல்கிறேன் 20ஆம் நூற்றாண்டு, இப்போ தானே 21, 13 நூற்றாண்டு ஆயிடுத்துமா, 1300 வருஷம் ஆயிடுத்து. நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளே ஒருத்தி, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும், இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும்? நான் சொன்னேன், நல்லா பாதுகாத்து 12 வருஷம் ஒரு திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி நல்லா பாதுகாத்தா நான் எத்தனையோ 1000 வருஷம் இருக்கும். அதுக்கு அவன் சொல்கிறார், இது 1000 வருஷம் இருக்கும், ஆனால் இன்று இப்படம் கடைசி, அங்கே போயிட்டு வந்துடும். கோவில் 1000 வருஷம் இருக்கும், அப்புறம் பார்த்துக்குவோம். இன்று இப்படம் கடைசி இங்கே போய், ஏன்னா அதுக்கு ஹாஸ்டல்லேருந்து வெளியே படத்துக்கெல்லாம் விட மாட்டாங்க, இப்படி வெளியே வந்தால் தானே. நான் சொன்னேன், அம்மாடி எங்கிட்ட கேட்ட தமிழை வச்சு என்னையே மடக்கிற அனுப்புவாருங்கப்பா. வெளியில் மடத்தில் தங்கியிருக்காருமா, திடீர்னு 2 கால் இவர் தலையில் படுறது, வேறு இடத்துல திரும்பி போடல. அங்கே எலக்ட்ரிக் லைட்லாம் அந்த காலத்தில் கிடையாது. எங்கேயோ ஒரு காடா விளக்குன்னு சுவத்தில் இருக்கும், அது ஒரு பள்ளம் மாதிரி தோண்டியிருப்பாங்க, அதில் எண்ணெய் விட்டு ஒரு திரி, அது காத்தாச்சு அணைஞ்சு போயிருக்கும். திரும்பி படுக்கிறார், திரும்பி கால், என்னை பல காலம் மிதித்து நீர் யார்? அந்த இளமையோட முறுக்கு, ஏன்னா என்ன சும்மா சும்மா வச்சுக்கிட்டே இருக்கீங்க, யாருங்க நீங்கள்? திசை தெரியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கா, எனக்கு திக்கு திசை தெரியலப்பா, உக்கா தலை இருக்கிற இடம் தெரியலப்பா அப்படிங்கிற. உங்கள் குரல் எங்கே கேட்ட குரல்? பித்தனமாகுக அன்றி பேயனமாகுக அப்படின்னு. சுவாமி நீயாவும் திருவடியை வச்ச, நீயாவும் திருவடியை வச்ச, ஏன் மிதிச்சேன்னு திட்டினேனே காலில் விழுற. சுவாமிக்கு வலுவில் சுந்தரன் தலையில் கொண்டு திருவடி வைக்கிறார். அப்போ வள்ளலார் கேட்குறார், ஏண்டா சிவபெருமானே நீ பித்தன் தாண்டா, ஏன் தெரியுமா என்னை மிதிக்காதேன்னு சொன்ன சுந்தரன் தலையில் திரும்ப திரும்ப காலை வைக்கிறேன், நான் உன் திருவடியை காட்டுன்னு கேட்குறேன், எனக்கு வைக்க மாட்டேங்கிறியே. மறுபடியூரன் மறுப்பவும் திருவடி வைத்தாய், என்ன ஆசை காணும் திருவடிக்கு, எவ்வளோ ஆசையாக கேட்குறாரு பாருங்க. அவன் மிதிக்காதேங்கிறான் சாமி. அப்புறம் சிதம்பரத்துக்கு வர்ற அப்பர் சுவாமி பாடினார் இல்லையா, குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே. இந்த மாநிலத்தை திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடினார். அந்த கோயிலுக்கு இப்போ சுந்தரர் போகிறார். எம்பெருமான் சைவர்களுக்கு கோவில் என்றால் சிதம்பரம், வைணவர்களுக்கு கோவில் என்றால் திருவரங்கம், ஸ்ரீரங்கம். மற்ற கோயிலுக்கெல்லாம் அடமொழி கொடுக்கணும். பூங்கோயில் திருவாரூர், பெரிய கோவில் தஞ்சாவூர், அப்படி ஒவ்வொரு பேர் சொல்லணும். ஆனால் கோவில் என்று சைவன் சொன்னால் அது சிதம்பரம், வைணவனுக்கு ஸ்ரீரங்கம். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஆஹா நான் மனுஷனாக பிறக்க மாட்டேன்னு சொன்னேனே, இந்த சிதம்பரத்தை தரிசிப்பதற்கு மனித பிறவி அவசியம் வேண்டும். நாமெல்லாம் மனுஷனாக பிறக்க புண்ணியம் பண்ணியிருக்கோம்,
பக்தி நிறைந்த தமிழகத்தில் பிறக்க இன்னும் புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்துவாக சிவநெறி பேணுவதற்கு இன்னும் புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல குருவை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். தென்னிலா மலர்ந்த வேணியாய் உன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய, கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் சொரியதான் கை மலர் உச்சி மேல் குவித்து சிவசிவா சிவசிவா தில்லையம்பலம் அப்படியே தலை உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். தென்னிலா மலர்ந்த வேணியாய் தலையிலே பிறையை சூடிய பெருமான் பிதா பிறை சூடி சந்திரசேகரன் சந்திரமௌலி அப்படின்னா என்ன? பிறை சந்திரனை தலையிலே சூடியவன். பாதி மதிப்பினை சூடிய பரமன் அருளிய குமரேசான் பாடுறோம்ல திருப்புகளில். பாதி மதி நதி எல்லாம் கங்கை பாதி மதி எல்லாத்தையும் சூடி இருக்கார்ல தலையில். தென்னிலாமல் அந்த வேணியாய் உன் திருநடம் கும்பிடப்பட்டு மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம். எனக்கு மண்ணுலகத்தில் கிடைச்ச பிறவிதான் பெருமைக்குரியது, இன்பம். இப்படி எல்லா ஸ்தலங்களுக்கும் போகிறார். இப்போ சிதம்பரத்தில் இருந்த அவரை நீ திருவாரூருக்கு போ. எதுக்கு தெரியுமா? அங்கே தான் கமலினிங்கிற அம்மா பறவை நாச்சியாராக வந்து பிறந்திருக்கா. ஒரு கல்யாணத்தை தடுத்தார், 2 கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறார். உடனே யாராவது அப்போ நம்ம கல்யாணம் தடப்பட்டா 2 கல்யாணம் பண்ணி வைப்பார் கேட்க முடியும். திருவாரூருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு வந்தார். அங்கே தானே அதிசயமெல்லாம் நடக்கணும். திருத்தொண்டு தொகை கொடுக்கணும், பறவை நாச்சியாரை பார்க்கணும், காதல் கொள்ளணும், கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாம் பண்ணணுமே. அவரை நம்பி ஆரூரர் தானே, ஆரூரில் தானே அவங்களுக்கு தொடர்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம். குலதெய்வத்தை மறக்காதீங்க. அது யாராக இருந்தாலும், கருப்பராக இருந்தாலும், காளியாக இருந்தாலும், மாரியாக இருந்தாலும், எந்த குலதெய்வமாக இருந்தாலும் மறக்கப்படாது. குலதெய்வம் தான் எல்லாத்தையும். நமக்கு விருப்ப தெய்வம்னு ஒன்று உண்டு, இஷ்ட தெய்வம். எனக்கு திருச்செந்தூர் முருகன் இஷ்ட தெய்வம். குலத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா, அதை மறக்கப்படாது. அது மாதிரி எத்தனை குருவை நீங்கள் வழிபட்டாலும் உங்களுக்கென்று ஆத்மார்த்தமாக இருக்கிற குருவை மறக்கப்படாது. மற்ற குருட்ட போனதுக்கு அவங்க சண்டை போட மாட்டாங்க. ஞானானந்தகிரி சுவாமி ஆசிரமத்துக்கு நான் போகிறேன். 68 ஆகஸ்ட் 14 மறுநாளைக்கு திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் விழா. அப்போல்லாம் கோவில் வாசலாக கும்பிட்டு போட்டோம் அருணகிரிநாதர் விழா. நாங்கள்லாம் அவ்வளவு சிரத்தையாக திருப்புகழ் அலங்காரம் அனுபூதியெல்லாம் வேல் விருத்தம் மயில் விருத்தம் எல்லாம் சொல்லி பேசுவோம். இப்போல்லாம் அருணகிரிநாதர்னு தலைப்பு இருக்கும், அப்பப்போ அருணகிரிநாதர் என்ற அருளாட இருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ மக்களுக்கு ஆழமாக வேண்டாம், சிரிச்சா போதும், 10 கதை சொன்னால் போதும். நம்ம ஊரில் இருக்கிற அருணகிரிநாதரை பேசுகிற நீ பக்கடோதை கூட சொன்னாமா, ஓ மூகரை உனக்கு இந்த ஊரில் இருக்கிற அருணாளா சொன்னது தெரியாதோ? அன்னைக்கு அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் தெரியுமா? நீ பேசுறது அருணகிரிநாதர், உனக்கு என்னத்துக்கு அரிஸ்டாட்டில்? நீ படிக்காதே நான் சொல்லலை. நான் இப்போ பெரிய புராணம் சொல்கிறேன்னா எனக்கு அவரோட கவிதை தெரியும், இவரோட கவிதை தெரியும், நான் உங்கள்கிட்ட காட்டின்னு இருக்கிறது. பெரிய புராணத்தில் சுந்தரர் வரலாற்றில் என்ன செய்தி இருக்குன்னு தானே நான் சொல்லணும். அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு வேணால் அங்கே போகலாம். அதுக்காக முழுக்க அங்கே போயிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனால் தடுத்தா கொள்ளப்பட்ட, அவ்வளோதான், கதையை முடிச்சிருந்தா. அம்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 3ஆம் கிளாஸ்க்கே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். 3ஆம் கிளாஸ்க்கு வாத்தியாரம்மா சொல்கிறாட்ட, பசங்களோ நல்லா கேளுங்க,
பசுமாட்டை பற்றி கட்டுரை வரும். நான் தான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். 10 மார்க்கு சொல்லையா கட்டுரைக்கு 10 வரி எழுதுனா போதும். பாடம் பண்ணுங்கடா. பசுமாடு, இதற்கு 4 கால் இருக்கும், 2 கொம்பு இருக்கும், ஒரு வால் இருக்கும், இது கன்று போட்டு பால் கொடுக்கும், பசுவின் பால் நமக்கு சிறந்த உணவு, அது வைக்கோல் தின்னும், புல் தின்னும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான். எல்லா பையனும் பசுமாடு, இதற்கு 4 கால் இருக்கும், 2 கொம்பு இருக்கும், ஒரு வால் இருக்கும், இது கன்று போட்டு பால் கொடுக்கும். பாடம் பண்ணிட்டான் எல்லா பையனும். என்னாச்சு? ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, டீச்சர் நீங்கள் பசங்களுக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆக்குனதா தெரியுது, நீங்கள் இப்போ கொஸ்டின் எடுக்க வேண்டாம், லலிதா டீச்சர் கொஸ்டின் எடுப்பாங்க எடுத்தார். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பசுமாட்டை பற்றி கட்டுரை எழுதுன்னு மாற்றிட்டு தென்னை மரத்தை பற்றி கட்டுரை எழுதுன்னு போட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்தா எல்லா பையனும் தாழ் கண்டார், தாழே கண்டார். டீச்சர் அப்படின்னா ஒரு பையன், இல்லடா பசுமாடை காணோம் டீச்சர். போய் தேடுறோம், எங்கள் வீட்டு பசுமாடு இல்லை டீச்சர், கட்டுரையில் தெரிஞ்சது எழுதி தொலைடா, என் மானத்தை வாங்காதா. ஹெட் மாஸ்டர் வேற நிற்கிறாரா வெளியே. டீச்சர் நீங்கள் சொன்ன பசுமாடு வரலையே டீச்சர். புத்துருவா ஹெட் மாஸ்டர் நிற்கிறாரா, வாய் புத்துருவா டீச்சர், தெரிஞ்சதை எழுதுங்கடா, தெரிஞ்சதை எழுதுங்கடா அப்படின்னு போயிட்டான். ஒரு பயம் மட்டும் ரொம்ப கித்திக்காரன். தென்னை மரம், தென்னை மரத்து மத்தான கட்டுக்கு பெரிய கட்டம் கட்டி தென்னை மரம் அப்படின்னு போட்டு அப்படி தென்னை மரம் மாதிரி படத்தையும் போட்டுவிட்டு கீழே பசுமாடு, இதற்கு 4 கால் இருக்கும், 2 கொம்பு இருக்கும், ஒரு வால் இருக்கும், இது கன்று போட்டு பால் கொடுக்கும், இது பசுவின் பால் நமக்கு சத்துணவு, பசு வைக்கோல் தின்னும், புல்லும் தின்னும் அப்படின்னு போட்டுவிட்டு இந்த பசுமாடு கட்டுரையில் நீங்கள் கேட்டிருக்கிற தென்னை மரத்தில் கட்டப்பட்டிருந்தது. அப்படி ரொம்ப பேர் இப்போ பேசுகிறாங்க. அவன் சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு. இப்பொழுது சுந்தரரை இறைவன் தடுத்தாற் கொண்டார் என்ற கதையை நிறைவு செய்கிறோம். ஏமாத்து வேலை, பற்பலாட்டு வேலை, பொம்மாத்து வேலைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஏமாத்துறான். நீ கொஞ்சம் படிச்சுட்டு படித்தவன் சூதும் வாதம் பண்ணினா போவான். எங்களுக்கெல்லாம் குருமார்கள் அப்படி சொல்லி கொடுக்கல. உனக்கு தெரிஞ்சதையும் சொல்லணும், மக்களுக்கு எது தெரிய வேண்டுமோ அதையும் ஞாபகப்படுத்தணும். இன்றைக்கி மத்தியானம் ஐஷோட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ பேசிட்டு சொன்னேம்மா, ஆஸ்பிரின் சாப்பிட்டா ரத்தம் லேசில் நிற்காது. ஆமாம்மா, எனக்கு பல் டாக்டர்கிட்ட போன போது நீங்கள் ஹார்ட்டுக்கு ஆஸ்பிரின் சாப்பிட்றதுனால இங்கே பல்லெல்லாம் கட்டுறதுன்னா ரத்தம் நிற்காது, அதனால முடியலன்னு சொன்னாங்கம்மா. அப்போ அது ஒரு பயனுள்ள கருத்து தானே. அப்படி தேவையானதை சொல்லணும். நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், இன்றைக்கி நான் அவியல் பண்ணேன் புளிக்குழம்பு நல்லா சொல்லிட்டு இருக்கிறது. வாரியார் சாமி எந்த விளையாட்டு கதை சொன்னாலும் தத்துவத்துக்கு வந்துடுவோம். நாங்கள்லாம் அவரை மாற்றோம். இப்போ ஃபோனை பற்றி கதை சொன்னால் கூட அப்போ என்னவோ ஒரு இடத்துல சேர்த்துருவோம். இந்த பையன் அழகாக பசுமாட்டை எழுதி தென்னை மரத்தில் கட்டிட்டோம். ஒரு பையனுக்கு தான் அந்த புத்தி இருந்தது. 10க்கு 9 மார்க் போட்டுட்டா டீச்சர். எதுக்குமா பசுமாட்டை பற்றி எழுதிருக்கான்? கட்டுரை தானே, தென்னை மரத்தில் கட்டிட்டான்ல. அதாம்மா, இப்போ திருவாரூருக்கு வந்தால் தானே எல்லாத்தையும் கட்ட முடியும். பழைய வரலாறு கட்டணுமே. எல்லோரும் வரவேற்கிறாங்க. தம்பிரான் தோழர் வந்தார். வெண்ணை நல்லூரிலே அற்புதப்பட ஆவணம் காட்டி ஆட்கொள்ளப்பட்ட வந்தவர் தான். பித்தா என்று இறைவனையே வன்மை பேசி வந்தொட்டர் வந்தார் அப்படின்னு வரவேற்றாங்க. இவர் அப்படியே திருவாரூர் இறைவனை புற்றிடம் கொண்ட புராதனனை வன்மீக நாதரை தரிசித்து கொண்டிருக்கார். அங்கே சுவாமி முன்னாடி ஒரு பெண் அழகாக நடனம் ஆடிட்டு இருக்காங்க. அம்மாக்கு எனக்கு ஏதோ தொடர்பு, அம்மா ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால் தான் ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போவோம். ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால் தான் அவங்களோட மனம் விட்டு பழகும். ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால் தான் அந்த நட்பு தொடரும்.
சில பேரை பார்த்த உடனே தெரியும், காரணம் தெரியாமலே சண்டை போடுவாங்க. ஏதோ ஜென்மத்தோட பகை இருக்குன்னு அர்த்தம். சில பேரை பார்த்த உடனே ரொம்ப பிடிக்கும், அது ஏதோ சொந்தம், பூர்வ ஜென்மம் பந்தம். அந்த அம்மா பார்த்த உடனே இந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கேன். கையில பார்த்து காதல் கொண்டவங்க தானே. இந்த அம்மா பேர் என்னங்க? நம்ம திருக்கோவிலில் நடனம் ஆடுற தேவதாசி ருத்ர கணிகை. அந்த அம்மா ரொம்ப அழகு, ரொம்ப சிவநேயம். அந்த அம்மா பேர் பறவை. பறவைன்னு இடையினம் போட்டால் சமுத்திரம், பறவைன்னு வல்லினம் போட்டால் பறக்கிற பறவை. இப்போ குழந்தைகளுக்கு இடையினம் வல்லினம். பள்ளத்தூர் சின்ன ராணா, மணப்பாறை பெரிய ராணா, அதுதான் சின்ன ராணா பெரிய ராணா. இடையினம் வல்லினம். 2 பையனுக்கு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தான். தமிழாசிரியர் அங்கே வந்தார். ஏண்டா என்னடா கத்திட்டு இருக்கீங்க சார்? தகராறுக்கு சின்ன ராணாவா பெரிய ராணாவா? தகராறு முதல்ல இடையினம், அடுத்தது வல்லினம் போடணும். வாத்தியார் கேட்டார், என்னடா உங்களுக்கு சந்தேகம் சார்? தகராறுக்கு சின்ன ராணாவா பெரிய ராணாவா? அவருக்கு இப்போ சந்தேகம் வந்துட்டு, டேய் சின்ன தகராறாக இருந்தால் சின்ன ராணா போட்டுக்கோ, பெரிய தகராறாக இருந்தால் பெரிய ராணா. இப்போ பறவை பள்ளத்தூர், காரைக்குடி, பிள்ளையார். அந்த ராணாக்கு பேர் இடையினம். அப்படி போட்டால் சமுத்திரம்னு அர்த்தம். இந்த பாட்டில் சேக்கிழார் 7 கடல் அளவுக்கு ஆசை இருக்கிறது என்பதை காட்ட பறவை பறவை என்ற சொல்லை 7 இடத்துல சொன்னார். பேர் பறவை, பெண்மையினில் பெரும் பறவை பெரும் பறவை, விரும்பல்குளார் பறவை, அணிமுறுவல் அரும்பறவை, சீர்பறவை ஆகினாள் ஏற்பறவை, இடைப்பட்ட என் ஆசை எழுபறவை. ஒரே பாட்டில் 7 இடத்துல பறவை பறவை பறவைன்னு அர்த்தம். கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து. 7 கடல் மாதிரி ஆசை வந்துருச்சா அவருக்கு பார்த்த உடனே. என்ன காரணம்? கையில இருந்து வந்த தொடர்பு. இவர் போய் படுக்கிறார், தூக்கமே வரல. காதல். சேக்கிழார் காதலை, அந்த ஏக்கத்தை சொன்ன ஒரே புராணம் சுந்தரர். ஏன்னா அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த அம்மா இவர் யாரு? முருகன் மாதிரி அழகார். உதாரணத்தை கூட பாருங்க. நாமளா என்ன சொல்லுவோம்? அந்த நடிகன் மாதிரி இருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? முன்னே எதிர் தோன்றும் முருகனோ பெருகொழியாத்த நேரில் மாறனோ மன்மதனோ தார் மார்பில் விஞ்சயனோ வித்யாதரனோ மின்னே செஞ்சதை அண்ணல் மெய்யடிமை உடையவரோ. இவர் சிவனுக்கு அடியவரா? அப்படி இருந்தால் தான் இந்த அம்மா காதலிப்போம். இப்போ நம்ம எல்லாம் கண்டிஷன் கேட்குறோம். ஐடியில் இருக்காரா? ஓகே. டாக்டரா? ஓகே. வக்கீலா? ஓகே. சம்பளம் எவ்வளோ வரும்? வீடு இருக்கா? வாசல் இருக்கா? தோப்பு இருக்கா? தொருவு இருக்கா? எல்லாம் கேட்டுவிட்டு கார் இருக்கா? தனியாக பங்களா இருக்கா? ஃப்ளாட்டா பங்களாவா? எல்லாம் கேட்குறீங்களே. பக்தியாக இருப்பாரா? கேட்குறீங்களா? என்னோட கோயிலுக்கு வருவாரா? கேட்குறீங்களா? கேட்க மாட்டோமே. அதெல்லாம் நமக்கு வேண்டாமே. நான் சொன்ன மாதிரி பணம் பேசி பவுன் பேசி தான் இப்போ கல்யாணம். குலம் பேசி குணம் பேசி கிடையாது. காலம் மாறி போச்சு. அதில் கொஞ்சம் நல்லா ஜோடியாக சேர்ந்தால் சந்தோஷம். ஒருத்த காட்டுக்கு இழுத்தா ஒருத்த மேட்டுக்கு இழுத்தா என்ன ஆகும்? இந்த அம்மா பக்தியாக இருந்தால் மங்கையர்க்கரசி மாதிரி கணவனையும் திருத்தி நாட்டையும் திருத்துவாள். அதனால தான் ரொம்ப புருஷமார் கோயிலுக்கு போகலனாலும் பொண்டாட்டிக்காரி கோயிலாக போகிறேன். நிறைய இடத்துல அவர் இஷ்டம். அவர் போக மாட்டார். நான் எனக்கு பிடிக்கும் வரேன். அவனை கேட்ட வச்சுக்கார். நான் இந்த கொள்கையில் இருப்பவன், நான் போக மாட்டேன். ஆனால் அவர்கள் வீட்டு விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். வீட்டம்மா விஷயத்தில் தலையிட மாட்டேன்.
அவங்க கும்பிடுறது இவனுக்காக தானே, இவன் நல்லா இருக்கணும் தானே அவங்க ஹோமம் பண்ணுறாங்க, கும்பிடுறாங்க. சரி, இப்போ 2 பேர் உள்ளமும் இந்த அம்மா என்ன கேட்குறா, முருகனா, வித்யாதரனா, கந்தர்வனா, மன்மதனா என்று கேட்டுட்டு கடைசியில் என்ன சொன்னார், சிவபெருமானிடத்திலே பக்தி உள்ளவரா. இவர் தூங்கலை, அந்த அம்மா தூங்கலை, சந்திரனை படித்தார்கள். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிக்கிறதே. ராத்திரி பூரா தூங்காமல் தவிச்சாங்க. சுந்தரர் என்ன கேட்டார், ஏண்டா சுவாமி, நீ தலையில் சந்திரனை வச்சிருக்கியே, இவ்வளவு வெப்பத்தை கொடுத்தா எப்படி தாங்குவ, எனக்கு மட்டும் வெப்பத்தை கொடுக்குதே அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. மறுநாள் காலையிலே அடியார்கள்ட்ட கேட்குறாரு, ஏங்க அந்த அம்மாட்ட நான் அவங்க மேலே ரொம்ப காதல் கொண்டிருக்கேன், கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு கேளு. அந்த காலத்தில் தான் நேருக்கு நேரம் போய் ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன், அடியார்களை விட்டு கேட்க சொல்கிறார். அடியார்கள் போனார்கள். பறவை நாச்சியாரே, நேற்று கோவிலுக்கு வந்தார் இல்லையா, வந்துண்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர். ஆமாம், அவர் உங்களை ரொம்ப விரும்புகிறார். நானும் அவரைத்தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். மன்மதனா, முருகனா, சிவபெருமானுக்கு அடியவர் தானே, அது போதும் அப்படின்னுட்டா. சிவபெருமானே அடியார்களை வைத்து இந்த கல்யாணத்தை நடத்துகிறார். ஒரு மனத்தை தடுத்தார், அடுத்த மனத்தை அவரே நடத்தி வச்சார். அப்போது பறவையோடு, பறவை இருந்த வீடு இருக்குது, அதுக்கு ஒரு கோவில் கட்டி இருக்காங்க, பறவை முன் தனி என்று சொல்லி. திருவாரூர், நான் அடிக்கடி திருவாரூர் போவேன். அங்கே இசைப்பிரியான்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம், அதுக்கு நான் தலைவர், காஞ்சி பெரியவர் சொல்லி அதுக்கு நான் தலைவராக இருக்கேன். தினமலர் ராமசுப்பு புறவலராக இருக்கார். அங்கே நிறைய நடக்கிற அந்த மல்லாரி 108 நாதஸ்வர கலைஞர்களை ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் ஒரு பெரிய மண்டபத்தில் மல்லாரி இசை வாசிக்க வைக்கிறேன். அப்படி நிறைய தொண்டுகள், ஒரு பக்கம் இசைக்கு, ஒரு பக்கம் கண்ணதாசன் கவிதைக்கு, ஒரு பக்கம் தமிழ் இலக்கியத்துக்கு, இன்னொரு பக்கம் ஆன்மீகத்துக்கு, இன்னும் பண்ணிகிட்டே இருக்கேன். இறைவன் எவ்வளவு நாள் செய்ய வைக்கிறாரோ அவர் இஷ்டம், அவர் ஆட்டு வச்சா நம்ம. இப்போது பறவை நாச்சியாரோடு நடத்தினது சாதாரண உலகியல் உடல் உறவு அல்ல, அது யோகம்னர். பறவை தன் முனைக்குவடைய சார்பாக பன்னாடும் யோகம் பயின்றார். அப்படி பறவையும் சுந்தரனும் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைவு செய்யிட்டு நாளை காலையில் 10 மணி 10 to 12 முடிச்சுட்டு எல்லோரும் பிரசாதம் எடுத்துட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் விடை பெற்று கொடுக்குவேன். ஒரு வாரம் உங்களோட நல்ல பொழுதாக போச்சு. சாயங்காலம் ஆச்சுன்னா அது மழை பெஞ்சாலும் நீங்கள் வரீங்க. நான்லாம் இன்றைக்கி இத்தனை பேர் வருவீங்கன்னு நினைக்கிறேன். தம்பிகிட்ட கூட கேட்டேன், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கேன், வர்றவங்க வரட்டும், யார் வந்தாலும் சொல்கிறத சொல்லு. கரெக்டாக டயத்துக்கு ஆரம்பிச்சோம், டயத்துக்கு முடிச்சோம். அம்மா வரனா கோயிலுக்குள்ளே வர அடியார்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. தெய்வாசிரிய மண்டபம். அதை விரல் மெண்ட நாயனார்கிறவர் ஒரு கட்ட பிரம்மச்சாரி, ஒரு அந்தனர். அவர் தலைமையில் அடியார்கள்லாம் உட்கார்ந்துருக்கார். சுந்தரர் அப்படி ஓரமாக போனார். ரொம்ப பெரியவங்கள்லாம் உட்காந்துருந்தா நம்ம நடுவில் போக மாட்டோம். இப்போ இந்த ஊர் பெரியவங்க 4 பேர் உட்காந்துருக்காங்க, நான் பாட்டு இப்படி போவேன்னா அப்படி ஓரமாக போய் யாரோ ஒருத்தர் பார்த்து அம்மா வாங்க அப்படின்னாக்கா வணக்கம், அதுதான் நமக்கு மரபு. சுந்தரர் அப்படி ஓரமாக போனார். ஒரு அடியவர் சொல்ல, பார்த்தீங்களா நம்ம இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம், நம்மளை மதிக்காமல் போகிறோம் பாருங்க சுந்தரர். உடனே விரல் மெண்டர் சொல்கிறார், நம்மளை மதிக்காமல் போனார்னா அவரை நம்ம புறகுன்னு தள்ளி விட்டுறோம், புறம் வேண்டாம் அப்படி தள்ளிடுவோம் அப்படிங்கிறார். சுந்தரர் மனம் பாடுகிறது, ஆரூரா, தியாகேசா, பன்மீகநாதா, புற்றிலங்கொண்ட புராதனனே, பறவை தந்த ஆண்டவனே. இந்த விரல்மென்ற நாயனா ரொம்ப பெரிய பக்தர், அவரை மேலே ரொம்ப கோபமாக இருக்காராமே. ஒன்றும் இல்லை சுந்தரனே, நான் உன்னை எதுக்காக மனுலத்துக்கு அனுப்பிச்சேன்? 2 காரியம். ஒன்று திருத்தொண்ட தொகை தரணும், இன்னொன்று காதலிச்ச 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அதில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு, இன்னொன்று பாக்கி இருக்குது. அடுத்தது திருத்தொண்ட தொகை தரணுமா இல்லையா, அடியார்களை பாடணும்ல. சுவாமி
எனக்கு ஒன்றை பாடவே தெரியல, நான் எப்படி பாடன்னு கேட்டேன். நீ பித்தான அடி எடுத்து கொடுத்தேன், நான் பாடினேன். எனக்கு அடியார்களை நானே அடி எடுத்து கொடுக்குறேன். தில்லை வாழந்தன்னத்தும் அடியார்க்கும் அடியேன். சுவாமி ஒரு அடியே எடுத்து கொடுத்தார், பாடினார். திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கு அடியேன். இளையாத்த கொடி மாறன் அடியாக்கும் அடியேன். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன். விரி பொழில் சூழ் கொன்றையார் விரல் மெண்டற்கு அடியேன். அல்லினன் முல்லையத்தார் அமர் நீதிக்கு அடியேன். ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. 63 தனி அடியார் பக்தராய் பரவுவார். சித்தத்தை சிவன் பாலை வைத்தவர். முப்போதும் திருமேனை தீண்டுவார். எப்போதும் இறைவனடி சேர்ந்த அத்தனை பேரையும் பாடினார் 9 தொகையடியாரை. இப்போத்தான் சுவாமிக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? தீதிலா திருத்தொண்ட தொகை தரத்தானே அந்த பெண்களை பார்த்தார். அப்போ திருத்தொண்ட தொகை தந்தாச்சு. ஒரு பெண் கமலினி என்ற பறவையை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. திருவாரூரிலே நம்பி ஆரூரர் அற்புதங்கள் நடத்த போறார் இன்னமும் என்பதை சொல்லி இன்றைய தினம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற நம்பி ஆரூரர் ஆரூர் இறைவனிடத்திலே அந்த திருவெண்ணைநல்லூரிலே ஆட்கொள்ளப்பட்டு சில்லை சிற்றம்பலத்தை தரிசித்து திருவாரூருக்கு வந்து பறவை நாச்சியாரை பார்த்து காதல் கொண்டு திருமணம் முடித்து விரல் வெண்ட நாயனார் புறகு என்று சொன்னதனால் ஆண்டவன் அடியெடுத்து கொடுக்க தில்லைவாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகை பாடினார் என்ற அளவிலே சுந்தரர் வரலாறு ஒரு பகுதி. நாளைக்கு அப்புறம் நெல் கிடச்சது, அப்புறம் ஆற்றில் இட்ட குளத்தில் தேடினது, திருவொற்றியூருக்கு வந்தது, கண் போனது, கண்ணு கிடச்சிது, அப்புறம் சேரமான் பெருமாளோடு போனது, முதலையுண்ட பாலனை அவினாசியிலே அழைத்தது, கையிலைக்கு ஆடி சுவாதியிலே போனது, நிறைய பகுதி இருக்குது. எல்லாம் இறைவன் திருவருளால் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 மணிக்குள்ளே ஏதோ வீட்டுக்கு செய்ய வேண்டிய செஞ்சு வச்சுட்டு வாங்க. இங்கே எல்லாருக்கும் மத்தியானம் பிரசாதம், அன்ன பிரசாதம் உண்டு. ஆக சந்திப்போமா? நாளை சந்திப்போமா? என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம். ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு மெலிவா போற்றி. யோகிராம் சுரத்குமார்.